اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر. وقال رسول الله صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமையுடையவர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதங்களின் இறுதி பத்தின் ஆரம்ப நாளில் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த இறுதி பத்தின் மகத்துவத்தையும் அதில் இருக்கக்கூடிய பாக்கியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாக்கியங்களை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த இறுதி பற்றியும் அரும்பாக்கியங்களை பெறுவதற்காக, தவறாமல் அடைவதற்காக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக கடைபிடித்த புனித வணக்கம் அது என்ன, அதை பற்றிய விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் இதை பற்றி நாம் விளக்கமாக இங்கே பார்த்தோம். ஆனாலும் இன்று இஅ்திகாஃப் ஆரம்பம் என்ற நிலையில் இஅ்திகாஃபில் இருக்கின்ற மக்களுக்கு சில அடிப்படையான செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சில செய்திகளை நாம் மீண்டும் திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இறுதி பத்து மாணிக்கத்துக்குள் மாணிக்கம், முத்துக்குள் முத்து. ரமலான் என்று சொன்னாலே பாக்கியமானது. அதற்குள்ளே வருகின்ற இறுதி பத்து பெரும் பாக்கியத்துக்குரியது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி பத்து 3 முத்துக்களை சொன்னார்கள் கிடைக்கும். முதல் முத்து மகஃபிரத்தில் மா கத்தம மின் துனூபினா, நம்முடைய வாழ்க்கையில் முந்திவிட்ட எல்லா பாவங்களையும் அழிப்பதற்குண்டான மகஃபிரத்தில் இந்த மன்னிப்பு கிடைக்கிறது. ஹதீஸை பார்க்கிறோம், 3 வகையாக இருக்கிறது. ஒரு மாதம் மன் சாம ரமலான ஈமானம் இஹ்திசாபன் கஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. ரமலான் ஒரு மாதம் யார் நோக்குகிறாரோ அவருடைய முன்செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். மன் காம ரமலான ஈமானம் இஹ்திசாபன் கஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. ரமலான் இரவுகளில் ஒரு மாதம் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி ஒரு மாதம் நோக்குக்கும் மன்னிப்பு வாக்குறுதி, ஒரு மாதம் நின்று வணங்குவதற்கும் மன்னிப்பு வாக்குறுதி. ஆனால் இறுதி பத்திலே அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தி, மன்காம லைலத்தல் கத்ரி ஈமானும் இஹ்திசாபன் கஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. லைலத்துல் கத்ருடைய ஒரே ஒரு இரவு ஒரு மனிதன் நின்று வணங்கினால் அவனுடைய முன்செய்த பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ர் இரவு என்பது சூரியன் மறைவதிலிருந்து சூரியன் ஒழிக்கின்ற வரைக்கும் 12 மணி நேரம் அல்ல. மகரிபுக்கு வாங்க சொல்வதிலிருந்து சுபுக்கு வாங்க சொல்வதோடு முடிகிறது. மீறி போனால் ஒரு 7 மணி நேரம், 7.5 மணி நேரம் அவ்வளவுதான். 7.5 மணி நேரம் நின்று வணங்குவதற்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் அக்பர். முன் செய்த பாவங்கள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக மன்னிக்கப்படும் இந்த வாக்கு பெரும் பாக்கியம். அடுத்து இந்த இறுதி பத்தில் கிடைக்கக்கூடிய பெரும் பேரு இத்தக்கும் மினன் நீரான், நரகத்தில் இருந்து விடுதலை. நரகத்தில் இருந்து விடுதலை யாருக்கு?
பெரும் பெரும் பாவங்களை செய்து அவன் மோசமான நரகவாதி என்று தீர்மானிக்கப்பட்டு அவன் பாவங்கள் அவனை அழித்து நிர்மூலமாக்கிவிட்டது, நாசமாக்கிவிட்டது என்று சொல்லப்பட்ட படுமோசமான ஒரு குற்றவாளி, அவன் நரகத்துக்கு எரிபொருள் தான் என்று ஒதுக்கி தள்ளப்பட்டவன் இந்த இறுதி பற்றி முறையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் அவனுக்கும் நரகத்தின் விடுதலை பத்திரத்தை கொடுத்து சேர்ந்து கொள், நல்லோர்களுக்கு கொடுத்து சேர்ந்து கொள் என்று நல்லோர்களோடு அல்லாஹ் சேர்ந்து கொள்கிறான். அல்லாஹ் 3 இந்த இறுதி பற்றி அந்த கதருடைய இவருக்கு அல்லாஹ்வே சொல்லுகின்ற செய்தி, அம்மா தராக்கமா லைலத்துல் கத்ர், நபியே லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று அறிவீர்களா? ഖൈറുമിൻ അൽഫി ഷഹർ, 1000 மாதங்களை விட மேலானது. 1000 மாதங்கள் ஒரு மனிதன் கண்ணிமைக்கும் நேரம் கூட ஓய்வெடுக்காமல் அள்ளும் பகலும் இறை வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தால் முடிவில் அவனுக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுப்பானோ, என்ன அந்தஸ்தை கொடுப்பானோ, சொர்க்கத்தில் என்ன உயர்ந்த படித்தரத்தை கொடுப்பானோ, அந்த பெரும் பாக்கியத்தை, கூலியை, அந்தஸ்தை ஒரே ஒரு கதருடைய இரவில் நின்று வணங்கியவனுக்கு அல்லாஹ் வழங்குகிறார். அங்கு வருடத்தை இந்த 1000 மாதங்களை வருடத்தால் வகுத்து பார்க்கிற போது 83 மாதங்கள், 83 வருடங்கள், 3 மாதங்கள் ஏறத்தால் வருகிறது. ஒரு 85 வருடம் என்று வைத்துக் கொள்வோம். பெரும்பாலும் நம்முடைய ஆயுள் அமாறு உம்மத்தி மாபைன சித்தின வசதி, இந்த உம்மத்தினுடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. 80 தொழுவதற்கு முன்பாக பாய்வெடுக்கையை சுட்டிக் கொண்டு கபரஸ்தானை பயன்படுத்துவோம், முடிந்தது. அப்ப நம்மை பலர் 80 வருடங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்வோமா என்பது கூட தெரியாது. ஆனால் கருணையுள்ள ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய பேரு, பெரும் பாக்கியம் வேறு எந்த உம்மத்துக்கும் கொடுத்ததாக எங்கேயுமே இல்லை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த கால சமுதாயத்தினுடைய நிலையை பார்த்துவிட்டு என் உம்மத்துக்கு இப்படி இல்லையே என்று ஒரு ஏக்க நினைப்பு. இந்த காலத்தில் 200 வருடம் இறை வணக்கம், 200 வருடம் அறப்போர், 200 வருடம் இன்னொரு இறை வணக்கம் என்று பல 100 வருடங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழி செய்த பெருமக்களை பற்றி கேள்விப்படுகின்ற போது அல்லாஹ்வின் தூதருக்கு தன் உம்மத்தினுடைய ஞாபகம். நம்முடைய உம்மத்தினுடைய வயதே 60க்கும் 70க்கும் இடையில் தானே. அவர்கள் 200 ஆண்டுகள் ஜிஹாது, 200 ஆண்டுகள் வணக்கம், 200 ஆண்டுகள் மற்ற இபாதத்தை என்று செய்திருக்கிறார்களே, எப்படி அந்த சமுதாயத்தின் நிலையை நாம் அடைய முடியும் என்று கவலை கொண்டதாகவும், அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவை கொடுத்ததாகவும் ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆக 83 வருடங்கள் இறை வணக்கம் செய்த பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் என்றால் ஒரு 7 மணி நேரத்துக்கு. இன்று நாம் சில இடங்களில் பார்க்கிறோம், நாமே அனுபவப்பட்டிருக்கிறோம். காலமெல்லாம் நாம் ஒரு முதலாளிடத்தில் வேலை பார்க்கிறோம், 40 வருடம் 50 வருடம். ஏதோ ஒரு வருடம் உடல் நலக்குறையின் காரணமாக வேறு ஏதோ ஒரு வேலையின் காரணமாக அவசரமாக ஊருக்கு வந்து விட்டோம். அந்த ஒரு வருடம் சம்பளம் இல்லை. காலமெல்லாம் வேலை பார்த்தோம், நன்றி விசுவாசத்தோடு நடந்து கொண்டோம். நிர்பந்தமாகத்தான் அந்த ஒரு வருடம் ஊருக்கு வந்தோம், சம்பளம் இல்லை. வேறு சிலர் வருடமெல்லாம் வேலை பார்ப்பார்கள், ஒரே ஒரு மாதம் ஓய்வு, சம்பளம் இல்லை. மாதம் முழுவதும் வேலை பார்ப்பார், ஒரு 5 நாள் ஓய்வு எடுத்திருப்பார். மாத ஊதியத்தில் 5 நாள் சம்பளத்தை பிடித்தம் செய்து கொண்டுதான் உயர்த்தி கொடுப்பார். இதுதான் உலகம். நான் கருணையுள்ள ரப்பல் ஆலமீன் வெறும் 7 மணி நேரம், ஒரு வருடம் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு நாள் அல்ல, ஒரு இரவு கூட முழுமையாக இல்லை. மகரிபில் இருந்து சுபஹுக்கு பாங்கு சொல்லுகின்ற வரைக்கும் ஒரு 7-7.5 மணி நேரங்கள் நீ அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தால் 83 வருடங்கள், தோராயமாக 85 வருடங்கள் உன் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு நான் பொறுப்பு. சகல தேவைகளையும், எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் பொறுப்படுத்திக் கொள்கின்றேன். ஆற்றுகின்ற பணி 7 மணி நேரம், கிடைக்கின்ற ஊதியம் 83 வருடத்தினுடைய ஊதியம். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் எந்த சக்கரவர்த்தியும் கொடுக்க முடியாது, எந்த மன்னனும் கொடுக்க முடியாது. மாமன்னன் அல்லாஹ் ஒருவனை தவிர்த்து, அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் இந்த மகத்தான கூலியை கொடுக்க முடியும், வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அன்புகளே, இது போன்று இந்த கதருடைய இரவை போன்று ஒரு மனிதன் ஒரு 10 இரவு அடைந்து விட்டால்
ஒரு 20 இரவை அடைந்து விட்டால் அல்லாஹு அக்பர், 10 இரவு அடைந்து விட்டால் 830 வருடங்கள் 830 வருடங்கள் தொடர்ச்சியாக இறைவணக்கத்தில் ஈடுபட்ட பாக்கியத்தை பெறுகின்றார். பெரிய பாக்கியம். உலகத்தில் யாருமே 830 வருடங்கள் தொடர்ச்சியாக இறைவணக்கத்தில் ஈடுபட்டதாக சரித்திரமே இல்லை. அன்புகளே, இதெல்லாம் இந்த இறுதி பத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்ற மாணிக்கங்கள், விளைவழிக்க முடியாத மாணிக்கங்கள் நாம் தவறாமல் அடைய வேண்டும். சரி, இவற்றை அடைவதற்கு அல்லாஹ்வின் திருத்தூதர் என்ன நமக்கு காட்டி கொடுத்தார்கள் வழிமுறை? லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜூல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ தக்கரல்லாஹ கபீரா. யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, அல்லாஹ்வை சந்திக்க போகின்றோம் என்று நம்புகிறார்களோ, அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ, இந்த 3 தன்மையை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மறுமையின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வை சந்திக்க போகின்றோம் என்ற உறுதி, அதிகமாக அல்லாஹ்வுடைய நினைவு, இந்த 3ஐயும் வைத்திருக்கின்ற மேன்மக்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நம் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்வின் திருத்துதரை பார்த்துவிட்டு அப்படியே நாம் காப்பி எடுத்துக் கொண்டால் போதும். வெற்றி வெற்றி வெற்றி, மகத்தான வெற்றி. இங்கே இறுதி பத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ்விடமிருந்து நாம் காப்பி எடுக்கின்றோம். அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பத்தை எப்படி கணித்தார்கள்? ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் திருத்துதரை நம்மை போல் நாம் நினைக்கக்கூடாது. பெருமானாருடைய நிலை 10 மாற்று தங்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذكرுல்லாஹ அலா குல்லி அஹ்வாலிஹி. அல்லாஹ்வின் திருத்தூதர் தன்னுடைய வாழ்நாளில் எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார். அல்லாஹ்வை நினைவோடு தான் இருந்தார்கள். அல்லாஹ்வை மறந்துவிட்டு கழித்ததாக சரித்திரமே இல்லை. ஒரு நேரம் கூட அல்லாஹ்வின் திருத்தூதர் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் அல்லாஹ்வுடைய மறதியாக இருந்தவே இல்லை. 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இறை நினைவாகத்தான் இருந்தது. இறை நினைவு மிகப்பெரிய வணக்கம். அக்மிஸ் ஸலாத்த லிக்ரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போன போது அல்லாஹ் நேரடியாக பேசிய பேச்சில் முதல் பேச்சு அக்மிஸ் ஸலா லிக்ரி. மூசா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். எதற்காக? என்னுடைய நினைவை நிலைநாட்டுவதற்காக, என்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகையின் ரூஹு, தொழுகையினுடைய அடிப்படை நோக்கமே அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை நம்மிடத்தில் நடைபெறுத்த வேண்டும். தக்பீர் கட்டியதில் இருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் எப்படி அல்லாஹ்வுக்கு முன்பாக நான் இருக்கின்றேன் என்ற அந்த உணர்வோடு இருக்கின்றோமோ, அதற்கு பின் தொழுகைக்கு பின் சதா நேரம் என்னை படைத்த நாயன் அல்லாஹ்வுக்கு முன்பாக நான் இருக்கிறேன் என்ற உணர்வை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கிறது, ரகீப். ரகீப் என்றால் கண்காணிப்பாளன். கண்காணிப்பாளன். கண்காணிப்பு என்றால் எவற்றையெல்லாம் பார்க்க முடியுமோ அவற்றையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எவற்றையில் எந்தெந்த ஓசைகள் கேட்கப்படுமோ அவை எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். என் பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான். என் உள்ளத்தில் எண்ணுகின்ற எண்ணங்களையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். நம் மனத்தில் எண்ணுகின்ற எண்ணங்கள் 3 வகைப்படும். சில எண்ணங்களை எண்ணுவோம், அதை தொடர்ந்து அசை போட்டுக் கொண்டே இருப்போம், தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருப்போம். இது ஒரு வகை. இன்னொரு வகை, அந்த எண்ணத்தை எண்ணுவோம், அடுத்து சட்டென்று உள்ளத்தை விட்டு மறைந்துவிடும். பின்பு ஞாபகம் வரும், இது ஒரு நல்ல எண்ணம் வந்தது, மீண்டும் அதை நாம் எண்ணி பார்ப்போம். நீண்ட சிரமத்துக்கு பின், கஷ்டத்துக்கு பின் அதை மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வந்து அதை மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிப்போம். இது 2வது வகை. 3வது வகை இருக்கிறது, நமது உள்ளத்திலே வெட்டுகின்ற மின்னலை போன்று வெட்டி மறைந்து விட்டது. ஆனால் நமக்கு ஏதோ ஒரு எண்ணம் வந்தது, அது என்ன என்று திரும்ப திரும்ப எண்ணி பார்ப்போம். அறவே ஞாபகத்துக்கு வரமாட்டாது. அறவே ஞாபகத்துக்கு வரமாட்டாது.
கடைசி வரைக்கும் ஞாபகப்படுத்த முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவான். மனிதா, உன் உள்ளத்தில் வெட்டி மறைந்த தோன்றி மறைந்த அந்த எண்ணம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதையும் தாண்டி மனிதனுடைய கடை கண்கள் எதற்காக வேண்டி அசைகின்றன? சாதாரணமாக நேர்கொண்ட பார்வை, இன்னொன்று யாருக்கும் தெரியாத கடைக்கண் பார்வை, கொச்சையாக சொன்னால் திருட்டு பார்வை என்பார்கள். ஆம், ஒரு மனிதனுடைய கடைக்கண் பார்வை எதற்காக அசைந்தது? அல்லாஹ் அனுமதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். அன்புகளே, அல்லாஹ்வுடைய நினைவை நாம் கொண்டு வர வேண்டும். அதுதான் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என் பேச்சுக்களை கேட்கிறான், அல்லாஹ் என் உள்ளத்து உணர்வுகளை அறிந்து கொண்டிருக்கிறான், என் கடைக்கண் பார்வையின் நோக்கத்தையும் அறிந்திருக்கின்றான். இப்படி சதா நேரம் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் நான் இருக்கின்றேன் என்ற அந்த மன உறுதி நம் நெஞ்சத்தில் ஆழத்தில் வைரம் கொண்டு விட்டால் பாவம் செய்வதற்கு துணிய மாட்டோம். பாவம் செய்வதற்கு துணிய மாட்டோம். எப்படி துணிச்சல் வரும்? எப்போது ஒரு மனிதன் அல்லாஹ்வை மறக்கிறானோ அப்போதுதான் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையை உண்டாகும். அந்த காலத்தில் பார்க்கிறோம், ஒரு நல்லடியார் அவரிடத்தில் பயின்று கொண்டிருந்த மாணவர்களில் அவரிடத்தில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய வயது முதிர்ந்தவர்களாம் இருந்தார்கள், இளைஞர்கள் பல தரப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த மாமேதை இளம் வயது ஒரு வாலிபருக்கு மட்டும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார். எல்லோருக்கும் ஒரு அதிருப்தி, ஒரு நெருடல். இவருக்கு நிகரான பிள்ளைகள் நமக்கு மகன்களாக இருக்கிறார்கள், இவருக்கு நமக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை நமது பிள்ளையின் வயதை ஒத்த இந்த வாலிபருக்கு போய் நம்முடைய ஆசான், நம்முடைய பெரியார் கொடுக்கின்றார்கள் என்று ஒரு நெருடல் இருந்தது. இந்த செய்தி அவர்களுக்கும் போய் சேர்ந்து விட்டது. நூற்றுக்கணக்கான இந்த பெரியோர்களுக்கு மத்தியில் ஒரு இளம் வாலிபருக்கு மட்டும் நாம் முக்கியத்துவம் கொடுப்பது மற்றவர்களுக்கு நெருடலாக இருக்கிறது, உறுத்துதலாக இருக்கிறது என்று தெரிந்துவிட்டது. உடனே நல்லடியாக என்ன செய்தார்கள்? இவர்களுக்கெல்லாம் விஷயத்தை நாம் ஏன் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஒரு வழி செய்தார். ஒரு நாள் ஒரு குருவிக்காரன் வந்தார். உள்ளாம் சின்ன சின்ன குருவி வரும், சீசன் வரும். அதுபோன்று ஒரு சீசன் வந்தது, குருவி சீசன். தன்னுடைய மாணாக்கள் எல்லோரையும் நூற்றுக்கணக்கான அத்தனை பேரையும் அழைத்தார்கள். ஆளுக்கு ஒரு குருவி கொடுத்தார். குருவி கொடுத்து ஒரு கத்தியும் கையில் கொடுத்தார். கொடுத்து யாரும் காணாத இடத்தில் கொண்டு போய் அறுத்து கொண்டு பாருங்கள். அவரவர் சென்றார்கள். சிறிது நேரம் தான் ஆனது. ஒருவர் வருகிறார், வேகமாக வருகிறார். ரத்தம் சொட்டு சொட்ட வடிய வடிய குருவியை அறுத்து கொண்டு வருகின்றார். அடுத்தவர் சற்று நேரம் சென்று, அடுத்தவர் சற்று நேரம், இப்படியாக எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆனால் அந்த வாலிபர் மட்டும் காணப்படவில்லை. அந்த வாலிபர் வரவில்லை. எல்லோருக்கும் ஆச்சரியம். நம்ம எல்லாம் அக்கம் பக்கத்துக்கு போனோம், ஒரு ஓரமான இடத்துக்கு போனோம், யார் பார்வையும் படாத இடத்தில் அறுத்து கொண்டு வந்து விட்டோம். இவர் மட்டும் என்ன? மறுநாள் காலை விடுகிறது. அப்போது அந்த வாலிபர் வருகிறார். கை கையிலே இருக்கிறது, குருவியும் இருக்கிறது. ஆனால் அறுக்கப்படவில்லை, ரத்தம் சொட்டவில்லை, உயிரோடு கொண்டு வந்திருக்கிறார். பெரியார் கேட்டார், ஏன் அறுக்கவில்லை? யாருடைய பார்வையும் படாத இடத்தில் வைத்து அறுத்து கொண்டு வர சொன்னேன். ஆமாம், நான் போனேன், வீட்டுக்குள் போனேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருந்தான். காட்டுக்கு போனேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருந்தான். மலையடி மரத்துக்கு உள்ளே போனேன், அல்லாஹ் அங்கேயும் என்னை பார்த்து கொண்டிருந்தான். எங்கெல்லாம் போக முடியுமோ எல்லா இடத்துக்கும் போனேன். என்னை படைத்த நாயன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பார்வையை நான் தப்பிக்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் சொன்ன நிபந்தனை, யாரும் காணாத, யாருடைய பார்வையும் படாத இடத்தில் வைத்து அறுத்து கொண்டு வர சொன்னீர்கள். யாருடைய பார்வையிட்டு நான் தப்ப முடியவில்லை, ஆகவே கொண்டு வந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய நினைவு சதா நேரம். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என் பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என் உள்ளத்து உணர்வுகளை, எண்ணங்களை அறிந்து கொண்டிருக்கிறான். என் கடைக்கண் பார்வை எதற்காக அசைந்தது அதையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். நான் அணு அணுவாக ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வால் கண்காணிக்கப்படுகின்றேன். ஊரும் உலகமும் உறங்கிவிட்டது, உலகமே இருந்து விட்டது, அரசாங்கத்தின் சட்டம் பக்கத்தில் வராது. ஆனாலும் என்னை படைத்த நாயன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் பாவம் செய்வதற்கு வெட்கப்படுவான்.
அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற போது நாம் கேவலமான காரியத்தை செய்யவா? இழிகாரியத்தை செய்ய பெற்ற தாய்க்கு முன்பாக நான் இழிகாரியத்தை செய்வேனா? என் தந்தை பார்த்து கொண்டிருக்கிற போது செய்வேனா? என்னை கண்ணியமாக மதிக்கக்கூடிய ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிற போது செய்வேனா? அப்படி என்றால் என்னை படைத்த நாயன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிற போது நான் எப்படி செய்வேன் என்ற உணர்வு அவனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் ஹயா, வெட்கம் அவனுக்கு தலை தூக்கும். வெட்கம் ஈமானில் பிரிக்க முடியாத அவசியமான ஒன்று. அந்த வெட்கம் எப்போது வரும்? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நினைவு வந்தால் தான். இன்னொரு நிலடியாக பார்க்கிறோம். அவர்களும் இப்படித்தான். அவர் ஒரு அரசர், சுல்தான். அவருக்கு பணியாளர்கள் அதிகமானவர்கள் இருந்தார்கள். விலை கொடுத்து வாங்கப்பட்ட அடிமைகளும் இருந்தார்கள். அவர்களில் ஒரு அடிமை, இளம் வயது ஒரு அடிமைக்கு அந்த அரசர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். இது மற்றவர்களுக்கு நெருடலாக இருக்கிறது. எப்படி? அவர் அப்படி ஒன்றும் விலை மதிப்புள்ள அடிமையும் இல்லை. நம்ம எல்லாம் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாரோ அதை விட மலிவாகத்தான் காசு கொடுத்து வாங்கினார். சரி, அழகில் நம்மை விட மேம்பட்டவராக இருக்கின்றாரா? பேரழகு மிக்கவராக இருக்கிறாரா? அழகிலும் நம்மை விட உயர்ந்தவர்களே சாதாரணமாகத்தான் இருக்கிறார். இவருக்கு போய் என்ன விட முக்கியத்துவம்? எல்லோருக்கும் ஒரு கேள்வி. அவருடைய காதுக்கும் போய் சேர்ந்த செய்தி. அவரும் இப்படித்தான் நினைத்தார். இவருடைய தரத்தை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்தார். ஒரு நாள் ஒரு காட்டு பிரயாணம் போகிறார். எல்லோரும் பணியாளர்கள் உடன் வருகிறார்கள். காட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கிற போது எதிரிலே ஒரு மலை. அந்த மலையிலே மலை மேகம் திரண்டு அப்படியே ஐஸ் கட்டியாக படிந்து ஐஸ் அங்கே மலையிலே படிந்திருந்தது. அரசர் போய் கொண்டிருந்தவர் திடீரென்று மலையை ஏறெடுத்து பார்க்கிறார். மலையிலே உறைந்திருக்கின்ற அந்த பனிக்கட்டிய ஐஸை பார்த்துவிட்டு அடுத்த வினாடி தன் வாகனத்தை நிறுத்தினார். தன் தலையை தொங்க போட்டார். அடுத்த அப்பால் நகரவே இல்லை, அப்படியே நின்றிருந்தார். எல்லோரும் அங்கே நின்று விட்டார்கள். காரணம் புரியவில்லை. அரசர் வந்து கொண்டிருந்தார். திடீரென்று நின்று விட்டார். தலையை தொங்க வைத்துக் கொண்டு அமைதியாக இருக்கிறார். என்ன ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த வாலிபன் தன் குதிரையை தட்டிவிட்டார். அசுர வேகத்தில் பறந்தது. அதிவேகமாக போகிறான். எல்லோருக்கும் ஆச்சரியம். எதற்காக வேண்டி இந்த வாலிபன் இவ்வளவு வேகமாக குதிரையை தட்டிவிட்டு ஓடுகிறான்? எதற்காக வேண்டி? இன்னும் சாதிக்க போகிறான். ஆனால் சற்று நேரம் கழிந்தது. கையிலே வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பனிக்கட்டு ஐஸ் துண்டோடு அந்த வாலிபன் திரும்பி வந்து மன்னருக்கு முன் ரொம்ப மிகுந்த மரியாதையோடு சமர்ப்பித்தார். அரசர் கேட்டார், நான் இதை விரும்புகிறேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? நான் இதை விரும்பினேன் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார், நாங்கள் வந்து கொண்டே இருந்தீர்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் உங்களுடைய முகத்தை நான் கவனித்துக் கொண்டே வந்தேன். உங்கள் விருப்பம் என்ன? உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? அதை தெரிந்து அதை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக என்னை அர்ப்பணிக்க வேண்டும். என் எஜமான், நான் ஒரு அடிமை. எஜமானுடைய விருப்பம் என்ன என்று தெரிந்து என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக பார்த்து கொண்டே வந்தேன். இந்த இடத்திற்கு வந்தவுடன் தாங்கள் மலை உச்சியில் அங்கே தேடி அந்த படித்திருந்த ஐசி பார்த்தீர்கள். கூர்ந்து பார்த்துவிட்டு தலையை தொங்கவிட்டீர்கள். ஒரு அரசர் நியாயமான காரணம் இல்லாமல் ஒரு பொருளை கூர்ந்து பார்த்துவிட்டு தலையை தொங்கவிட மாட்டார். உடனே புரிந்து கொண்டேன், அந்த ஐசை தாங்கள் விரும்புகின்றீர்கள், பனிக்கட்டையை விரும்புகின்றீர்கள் என்று புரிந்து கொண்டேன். வேகமாக சென்று எடுத்துக் கொண்டு வந்தேன் என்று சொன்னார். அத்தனை பேருடைய முகத்திலேயும் ஈயாடவில்லை. ஏன்? அரசர் பார்த்ததும் யாருக்கும் தெரியாது. அரசரை விரும்புகின்றார் என்ற அனுமானம் புரிந்துணர்வும் யாருக்கும் இல்லை. எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். அப்போது புரிந்து கொண்டார்கள், நாம் இந்த அரசர் மீது காட்டாத அக்கறை இந்த வாலிபன் காட்டுகிறார். ஒவ்வொரு வினாடியும் அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய விருப்பம் என்ன, அவர் எதிர்பார்ப்பு என்ன, அவர் என்ன எதிர்பார்க்கின்றார், விரும்புகின்றார் என்பதை ஒவ்வொரு வினாடியும் இந்த வாலிபன் தெரிந்து அதை நிறைவேற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறான் என்று எல்லோரும் புரிந்து கொண்டார். அன்புகளே, இதுதான் திக்ரு. மூசா நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னானே, அக்மிஸ் ஸலாத்த லிதிக்ரி. மூசா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். எதற்காக? என்னை நினைவு கூறுவதற்காக. தக்பீர் கட்டியதில் இருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் எப்படி நான் அல்லாஹ்வுக்கு முன்பாக நிற்கின்றேன் என்ற உணர்வோடு நாம் தொழுகின்றோமோ
அந்த உணர்வு தான் நம்முடைய தொழுகையை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக மாற்றுகிறது. அந்த உயிரோட்டம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணம் தொழுகைக்கு வெளியிலேயும் காலையில் எழுந்ததில் இருந்து இரவில் படுக்க போகின்ற வரைக்கும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் வர வேண்டும். காலையில் இருந்து இரவில் இன்னும் சொல்ல போனால் படுக்க போகும்போது கூட என் ரப்புக்கு முன்பாக நான் படுக்கின்றேன் என்று அந்த அச்ச உணர்வோடு படுக்க வேண்டும். சிலரை பார்க்கலாம், படுக்கும்போது காலுக்கு மேல் கால் போட்டுக் கொண்டு வித்தியாசமாக படுப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கும்போது வலது பக்கமாக வடக்கு பக்கமாக தலையை வைத்து தெற்கு பக்கமாக காலை நீட்டி மேற்கு பக்கமாக ஒடுக்கணித்து இந்த கால்களையும் மடக்கி கொண்டு வலதுகையை கன்னத்துக்கு கீழாக வைத்து ஒரு அடிமை, ஒரு எஜமானனுக்கு முன் ஒரு நன்றி உள்ள அடிமை எப்படி பணிவோடு படுப்பாரோ அது போன்று அல்லாஹ்வின் திருத்தூதர் படுக்கும் போது கூட அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு படுப்பார். சாப்பிடும் போது கூட ஒரு எஜமான் உட்கார்ந்து சாப்பிடுவதை போன்று அல்லாஹ்வின் தூதர் சாப்பிட மாட்டார். ஒரு எஜமானனுக்கு முன்பாக நன்றி உள்ள ஒரு அடிமை, நீ கொடுத்த பிச்சை நான் சாப்பிடுகிறேன், எஜமான் நீ கொடுத்த அந்த உணவை நான் நன்றி உணர்வோடு உனக்கு முன்பாக சாப்பிடுகின்றேன் என்று எப்படி நன்றியை வெளிப்படுத்தும் முகமாக சாப்பிடுவாரோ அதுபோன்றுதான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு உண்ணுகின்றவர்கள் கூட எஜமானனுக்கு முன்பாக நன்றியோடு உண்ணுகின்ற அடிமையை கொண்டுதான் உண்ணுவார்கள். அங்குள்ளே சுருக்கமாக நாம் சொல்லுகிற செய்தி, திக்ரு சதா நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரோடு தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் இருந்தார்கள். பெருமானார் நபித்துவம் பெற்ற 40வது வயதில் இருந்து இறைவனடி சேர்ந்த 63 வயது வரைக்கும் பெருமானாருடைய வாழ்க்கையில் கடந்த 23 ஆண்டுகள் இரவும் பகலும் விழிப்பிலும் உறக்கத்திலும் பேச்சும் மூச்சும் பார்வையும் கேள்வியும் அசைவும் அமைதியும் அத்தனையும் அல்லாஹ்வுடைய நினைவோடு இருந்தது. அதை விட ஒரு பெரிய வணக்கம் இல்லை, பெரிய வணக்கம். பெருமானாருடைய வாழ்க்கை முழுவதும் வணக்கம். பெருமானாரை பற்றி சுருக்கமாக இப்படி சொல்லலாம், வணக்கத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்து, வணக்கத்துக்கு ஒரு வடிவம் உருவம் கொடுத்து, அந்த உருவத்தை உயிர் கொடுத்து உலகத்தில் நடமாட விட்டிருந்தால் அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்துக்கு வடிவம் கொடுத்து, உருவம் கொடுத்து, அதற்கு உயிரும் கொடுத்து, உயிரோடு இந்த உலகத்தில் சில வருடங்கள் நடமாடுவதற்கு அனுமதித்திருந்தால் அந்த உருவம் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் திருத்தூதர் வாழ்க்கை முழுவதும் வணக்கம் என்கிறது. இந்த நிலையில் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் பெருமானார் அதற்கு முன் இல்லாத அளவு அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். அதிகமாக தொழுவார்கள், அதிகமாக பிரார்த்திப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்பார்கள், அதிகம் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிட்டார்கள், தகய்யரு லவ்னுஹு, பெருமானாருடைய நிறம் கூட மாறிவிடும். பெருமானாருடைய திருமேனியின் புனித நிறம் ரோஜா நிறம், பெருமானாருடைய நிறம் ரோஜா மலர் நிறம். ஆனால் ரமலான் வந்து விட்டது என்றால் பசி, பட்டினி, தாகம், இரவில் உறக்கமில்லை, அழுகை, கண்ணீர், இதன் காரணமாக பெருமானாருடைய முகம் மஞ்சளித்து காணப்படும். இன்று நாம் ஒரு நோயாளிகளை பார்க்கலாம், நோயின் காரணமாக ஒழித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த புனித மாதத்தின் புனிதத்துவத்தை மதித்து நடப்பதற்காக இறை வணக்கத்தில் அதிகமாக ஈடுபடுகின்றார்கள். அதன் காரணமாக பசி, பட்டினி, தாகம், தூக்கமில்லை என்ற காரணத்தால் ரோஜா போன்ற அந்த மேனியின் நிறம் கூட, முகத்தின் நிறம் கூட லேசலாக மஞ்சளித்த வண்ணமாக காணப்படும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார். தகய்யரு லவ்னுஹு, பெருமானாருடைய நிறமே சற்று மாறிவிடும். இது ஆரம்ப 20 நாட்களில் ரமலானுடைய இறுதி 10 இன்று ஆரம்பமாகிறது. இந்த இறுதி 10 வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையே தலைகீழாக மாறி. எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், பெருமானார் இறுதி 10 வந்து விட்டது என்று சொன்னால் ஷம்மரை விழித்திருப்பார்கள். வேறு எந்த கடந்த 20 நாட்களில் செய்யாத வணக்கங்களை எல்லாம் இப்போது செய்வார்கள்.
கடந்த 20 நாட்களில் உறக்கத்துக்கும் வணக்கத்துக்கும் நடுவில் பெருமானுடைய இரவு நேரம் கழிந்தது. பெரும்பாலும் வணங்கிக் கொண்டே இருப்பார்கள். ரொம்ப களைத்து போய்விட்டார்கள். கொஞ்சம் படுத்து ரசூலுல்லாஹ் ஓய்வு எடுத்துக் கொண்டார். அந்த களைப்பு போகிற வரைக்கும் கொஞ்சம் படுத்து ஓய்வு எடுத்து விட்டு அடுத்து வணங்குவார்கள். வணக்கத்துக்கும் உறக்கத்துக்கும் நடுவில் தான் பெருமானாருடைய கடந்த 20 நாட்கள் கழிந்தன. ஆனால் ரமலானுடைய இறுதி 10 வந்துவிட்டது என்று சொன்னால் ஷம்மரே உறக்கத்தை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் மட்டும்தான் இருப்பார். அரியல்லையிலே இரவு முழுவதும் ஹயாத்தாக்குவார்கள். இறுதி 10 இரவு முழுவதையும் ஹயாத்தாக்குவார்கள். சகோதரர்களே, வீதிகளை சுற்றுகிறார்கள் பிள்ளைகள். அறியாமையின் காரணமாக அறியாமை இந்த இரவு இந்த இறுதி 10 எப்படிப்பட்ட மாணிக்கத்தை பெற்றுத் தருகிறது. அதை அறியவில்லை. அறியாத காரணத்தால் எங்கெங்கோ சுற்றுகிறார்கள். உலகத்தில் 2 வகையான கடைத்தெருவுகள் இருக்கின்றன. ஒன்று சூக்கு துனியா, மற்றொன்று சூக்குல் ஆகிரா. உலகத்தின் மார்க்கெட்டு கடைத்தெருவு, மறுமையின் மார்க்கெட்டு கடைத்தெருவு. இன்று பார்க்கிறோம் உலகத்து மார்க்கெட்டு கடைத்தெருவு ஜே ஜே என்று மக்களால் நிரம்பி வழிகிறது. விலை ஒவ்வொரு பொருளும் ராக்கியாக இருக்கிறது. விலை மதிப்பு அதிகமாக இருக்கிறது. 1 கிராம் தங்கம் இன்று விலை 5000 ரூபாய். இந்த அளவுக்கு வந்தும் வாங்குவதற்கு நாதி இல்லையா? போட்டி கொண்டு வாங்குகிறார். போட்டி 1 கிராம் 5000 ரூபாய் போட்டி கொண்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை கிராக்கியாக இருந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் கிராக்கியான விலை கொடுத்து உலகத்து பொருளை வாங்கினாலும் மௌத்தோடு முடிந்தது. சகோதரர்களே, நாம் என்ன பொருள் உலகத்தில் வாங்கினாலும் சரி, மௌத்தோடு நாம் விட்டு போவோம். நாம் விடாமல் போனாலும் நம்மிடமிருந்து பறித்து எடுப்பார்கள். பறித்து எடுக்கப்படும். சட்டையை கலட்டுவார்கள். என்ன செய்வார்கள்? சட்டையை கலட்டுவார்கள். வெட்டி எடுப்பார்கள். வாட்சை கலட்டுவார்கள். பின்னாக இருந்து ஒரு மோதிரம் ரொம்ப இறுக்கமாக வைத்து உருப்பாட்டுகின்ற ஒரு சோப்பு போட்டு எண்ணெயும் சேர்த்து போட்டு கலட்டுவார்கள். ஒரு மனிதன் பல லட்சம் ரூபாய் வருமானம் கொண்டு ஒரு பொருளை விழுங்கி விட்டான் என்று வைத்துக் கொண்டு ஒரு மாணிக்கங்கள் என்று மார்க்கம் சொல்லுவது அறுத்து எடுப்பார். மையத்தோடு சேர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. மையத்துக்குரியதல்ல, ஹயாத்தாக இருப்பவர்களுக்கு தான் அந்த பொருள் அறுத்து எடுக்கலாம். அடைக்க முடித்து விட்டு வெளியே வந்து விட்டான் ஒருவன். பார்த்தால் சோப்பில் இருந்து விலை மதிப்புள்ள ஒரு பொருள் காணவில்லை. சொன்னான், உள்ளுக்குரிய அடை கவரை தோண்டி வாட்சை விலை மதிப்புள்ள பொருளை எடுத்துக்கொண்டு மறுபடியும் மூடுங்க. ஒரு பொருளை கூட எடுத்துக்கொண்டு போக முடியாது. சூக்கு துனியா உலகத்து மார்க்கெட்டிலே வாங்கி ஒரு பொருளை கூட எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆனால் சூக்குல் ஆகிரா மறுமையின் மார்க்கெட் காற்றாடுகிறது. கொள்வதற்கு நாதி இல்லை. அல்லாஹ்வுடைய பள்ளி விடிய விளக்கறிகிறது. வந்து அமர்ந்து ஓதுவதற்கு நாதி இல்லை. தொழுவதற்கு நாதி இல்லை. நிக்ர் செய்வதற்கு நாதி இல்லை. கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்பதற்கு நாதி இல்லை. இது ஆகிரத்தினுடைய மார்க்கெட்டு. இங்கே விலை ரொம்ப மலிவான விலை, மலிவு அற்ப விலைக்கு கிடைக்கிறது. ஆனால் மதிப்புள்ள பொருள் அதனுடைய மதிப்பு எப்போது தெரியும்? ஒரு நேரம் வரும், அப்போது தெரியும். அந்த விலை மௌத்து நேரமாக இருக்கலாம், கபருக்குள்ளே இருக்கலாம், மறுமையிலே எழுப்பப்படுகின்ற ஒரு மனுஷனிலே இருக்கலாம், நீதி விசாரணையின் போது இருக்கலாம், நன்மை தின்மை எடை போடப்படுகின்ற போது இருக்கலாம். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவிலே நாம் ஒவ்வொருவரும் நிறுத்தப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்டு தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படும். அல்லாஹ் சொல்றான், மன் சுஹசிஹா அன்னாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் அனுப்பி வைக்கப்பட்டானோ அவன் மகத்தான வெற்றி பெற்று விட்டான். அது எதிர்மறையான பொருள் என்ன? சொர்க்கத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு பாடும் நரகத்தில் யார் வீசி எறியப்படுகின்றானோ அவன் கேடுகட்ட கேவலமான தோல்வியை பெற்று விட்டான். அதான் அதுக்கு பொருள். ஆக இவனுக்கு மகத்தான வெற்றியா கேடுகட்ட தோல்வியா என்பது எப்போது தீர்மானிக்கப்படும்? சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் அவன் நிறுத்தப்பட்டு அல்லாஹ்வுடைய புறம் இருந்து அறிவிக்கப்படுகின்ற அந்த தீர்ப்பின் போதுதான்.
அந்த தீர்ப்பு எதை அடிப்படையாக கொண்டு அறிவிக்கப்படும்? வஅம்மாமன் தகுலத்து மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா வஅம்மாமன் கஃபத்து மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. அவன் வாழ்நாள் முழுவதும் செய்த நன்மைகள் ஒரு தட்டில், அவன் வாழ்நாள் முழுவதும் செய்த தீமைகள் மறுத்தட்டில் வைத்து எடை போடப்படுகின்ற போது தீமையின் தட்டை விட நன்மையின் தட்டு கணம் அதிகமாக இருந்தால் ஐஷத்து ராவியா, சொர்க்கத்தில் பெறுவார்கள். நன்மையின் தட்டை விட தீமையின் தட்டு கணமாக இருந்தால் உம்முஹு ஆவியா, அவன் ஒதுக்கிவிடும் ஆவியா. அம்மா அதராக மாஹியா, நபியே ஹாவியா என்றால் எது என்று தெரியுமா? நாருல் ஹாவியா, சுட்டு பொசுக்குகின்ற கரித்து சாம்பலாக்குகின்ற நரகத்தின் நெருப்பு. அன்புகளே, இப்போது இன்னொருவனுக்கு தெளிவான விஷயம், அதை விட இது கூடிவிட்டது, இதை விட அது கூடிவிட்டது. அங்கிருந்து ஒரு செய்தி வரும், இவருக்கு நன்மையின் கிடைத்த பாவத்தின் கிடைத்த எடையை விட நன்மையின் எடை கூட வேண்டும் என்றால் ஒரே ஒரு நன்மை தேவை, ஒரே ஒரு நன்மை தேவைப்படுறது. அது கிடைத்து விட்டால் இவருக்கு நன்மை கனமாகிவிடும், சொர்க்கத்துக்கு போகலாம். அவரிடத்தில் ஒரு நன்மை வாங்கி வர சொல்லுங்கள். ஒரே ஒரு நன்மை சகோதரர்களே, ஒரே ஒரு நன்மை. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் போதும், அந்த ஒரு நன்மை கிடைத்து விடும். அந்த ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய நன்மை எனக்கு இருந்தால் என் தலை விதி சொர்க்கம் என்று அறிவிக்கப்படும். இல்லை என்றால் என் விதி எப்படி போய் முடியும் என்று தெரியாமல் ஓடுவான். பெற்ற தாயிடத்தில் கெஞ்சி கேட்பான், தாய் கொடுக்க மாட்டான். தகப்பனிடத்தில் ஓடுவான், தகப்பனும் கைவிடுவான். உடன் பிறந்த உடன்பிறப்பு, கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளைகள், உயிருக்கு உயிரான நண்பன், யாரும் சரி, யானப்சி யானப்சி, அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறது, என்னை காப்பாற்றுகிறது. என்னிடத்தில் இருக்கின்ற நன்மை எனக்கு இடத்திற்கு போதுமா என்பதை எனக்கு தெரியாது என்று இருக்கிற போது நான் எங்கே அடுத்தவருக்கு கொடுத்து உதவ? ஒவ்வொருவரும் கைவிரித்து விடுவார்கள். அப்போது தெரியும் சூக்குல் ஆகிரா, இந்த ஆகிரத்தினுடைய மார்க்கெட்டில் தலையில் அடித்துக் கொள்வானோ ஒரு கஷ்டம் இல்லாமல், ஒரு சிரமம் இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் திறந்து கிடந்ததே, எவ்வளவு வேண்டுமென்றாலும் அள்ளிக்கொண்டு போகலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லையே. உலகத்து மார்க்கெட்டில் ஒரு கிராம் தங்கம் வாங்குவதற்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருந்தது. அதற்கெல்லாம் நாம் ஆயத்தமாக இருந்தோம். ஆனால் ஒரு காசு இல்லை, ஒரு பணம் இல்லை. கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி தனிமையாக உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கொஞ்சம் ஈடுபட்டிருந்தார், அல்லாஹ் அக்பர் என்று ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய நன்மை யாரும் தருவதற்கு தயாராக இல்லையே. அன்று கொட்டி கிடந்ததே, ஆயுளை அல்லாஹ் கொட்டி தந்திருந்தானே. ஒவ்வொரு வினாடியும் நான் நினைத்திருந்தால் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கிடைத்திருப்பேனே. அப்போது உணர்வான், இந்த மார்க்கெட்டில் வாங்கிய ஒவ்வொரு பொருளும் உலகத்தையே அன்று விலையாக கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய நன்மை தாய் தரவில்லை, தந்தை தரவில்லை, யாரும் தரவில்லை. ஒரு முடிவுக்கு வந்தான், யாரேனும் ஒருவரிடத்தில் முழு உலகத்தையும் சொந்தமாக்கி கொடுத்து விட்டு நாம் அந்த ஒரு நன்மையை வாங்குவோம் என்று நினைத்தான். வைத்துக் கொள்ளுங்கள், முதலிலே முழு உலகம் அவனுக்கு சொந்தமாக இருக்காது, ஒரு கற்பனைக்காக வைத்துக் கொள்ளுங்கள். முழு உலகமும் அவனுக்கு சொந்தமாக இருந்து அந்த முழு உலகத்தையும் பகரமாக விலையாக கொடுத்து விட்டு ஒரே ஒரு நன்மை சுப்ஹானல்லாஹ்வுடைய நன்மையை தாய் என்று கேட்டால் கிடைக்குமா? முழு உலகத்தை கொடுத்தாலும் முழு உலகத்தை கொடுத்தாலும் கிடைக்காது. அப்போது தெரியும் இந்த மார்க்கெட், மறுமையின் மார்க்கெட்டில் வாங்கப்படுகின்ற ஒவ்வொரு பொருளுடைய மதிப்பு என்ன, அதனுடைய அந்தஸ்து மரியாதை என்ன என்று அப்போது தெரியும். இப்போது தெரியாது. இப்போது ஏதோ விவரம் தெரியாத 4 பேர் இருக்கிறார்கள். நம்மெல்லாம் ரொம்ப பெரிய புத்திசாலிகள், ரொம்ப அறிவாளிகள். நாம் உல்லாசமாக சுற்றி வருகின்றோம். இறுதி பத்தன, இந்திய பத்தன, எந்த பத்தாக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கென்று சில நண்பர்கள், எனக்கென்று சில விளையாட்டுகள், எனக்கென்று சில பராக்குகள். இந்த உயிர்களே இல்லை. நான் நீங்கள் மௌத்தை முன்வைத்து வாழுகின்றோம், கபரை முன்வைத்து வாழுகின்றோம். அல்லாஹ்வுக்கு தன்னந்தனியாக நிறுத்தப்பட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக அல்லாஹ்வுக்கு முன்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். சொர்க்கமா நரகமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது நாம் இந்த உலகத்தில் செய்த அமல்களை கொண்டுதான் முடியும். நாம் இந்த உலகத்தில் மறுமையின் மார்க்கெட்டில் வாங்கிய பொருட்களை கொண்டுதான் அந்த தீர்மானம் அமைப்போது. அங்கல்ல, கபருக்குள்ளேயே பெருமாள் சொன்னார்கள், கபருக்குள்ளேயே நடக்குமா? எப்படி?
உலகத்திலே உள்ள மார்க்கெட்ல வாங்கின பொருள் எல்லாம் கபருக்கு போவதற்கு முன்பாகவே உருகி எடுக்கிறார்கள், அறுத்து எடுக்கிறார்கள், தோண்டி எடுக்கின்றார்கள். ஆனால் மறுமையின் மார்க்கெட்டிலே வாங்கப்பட்ட பொருட்கள் நாம் கபருக்குள் போகின்ற போது நமக்கு முன்பாக நம்மை வரவேற்பதற்காக உள்ளே இருக்கும். அல்லாஹு அக்பர். நாம் என்ன அமல்கள் செய்தோமோ அதையெல்லாம் நமக்கு முன்பாகவே கபருக்குள்ளே போய் நம்மை வரவேற்கும். அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் கபரடக்கம் முடிந்து எல்லோரும் மக்கள் எல்லாம் போய்விடுவார்கள். அப்போது இவன் கபருக்குள்ளே ஒரு மூலையிலே பார்ப்பான். ஒரு மனிதன் அமர்ந்திருப்பான். சுப்ஹானல்லாஹ், அவனை பார்த்து கொண்டே இருக்கலாம், அவனை பார்த்து கொண்டே இருக்கலாம். பார்ப்பதே பேரின்பம், பெருமகிழ்ச்சி, பெரும் நிம்மதி, ஆனந்தம், பெரும் பெரும் சந்தோஷம். பார்த்து கொண்டே இருக்கலாம். அவனுடைய உடை நறுமணம் கமழ்கிறது, அவன் முகம் ஒளி சிந்து முகமாக இருக்கிறது. அப்போது கேட்பான், நீங்கள் யார்? மையத்து கேட்பான் அவனை பார்த்து, நீங்கள் யார்? உங்கள் முகமே அருள் கொண்டு வரும் முகமாக, அருள் கொண்டு வரும் ரஹமத்தினுடைய முகமாக இருக்கிறதே, யார் முகம்? முதல் சொல்லுவாங்க, வேறு யாரும் இல்லை, நீ வாழ்நாள் செய்தால் நன்மைகள், அந்த எல்லா நன்மைகளுக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அல்லாஹ் ஒரு உருவம் கொடுத்து கபருக்குள் உன் தனிமையை போக்குவதற்கு உனக்கு துணையாக இருப்பதற்கு அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். நீ செய்த அமல்தான், நீ ஓதுன குர்ஆன், நீ செய்த திக்ரு, நீ செய்த தர்மம், நீ ஏழைகளுக்கு செய்த உபகாரம், பெற்றோர்களுக்கு நடந்து கொண்ட நல்ல நடத்துகள், நீ தொழுத தொழுகை, இரவும் பகலும் தொழுத தொழுகை, நீ என்ன நற்காரியங்கள் புரிந்தாயோ அந்த நற்காரியங்களுக்கு தான் அல்லாஹ் ஒரு வடிவம் கொடுத்து என்னை வடிவம் கொடுத்து உருவாக்கினான். நீ செய்த அமல் தான் நான் உனக்கு இந்த கபருக்குள்ளே தனிமை இருக்கக்கூடாது, உனக்கு துணை கூட்ட வேண்டும், துணையாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டிய அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். அதற்கு மாற்றமாக பார்க்கிறோம், மறுமையின் மார்க்கெட்டிலே வாங்குகின்ற அந்த பொருட்கள் இருட்டு கபருக்குள்ளே வெளிச்சத்தோடு தனிமையில், தனிமை பதட்டம், தனிமை வெறுப்பு, தனிமை பயங்கரம், அந்த தனிமை பயங்கரத்தை போக்கி, வெறுப்பை போக்கி, அந்த தனிமையின் அச்சத்தை தீர்த்து நமக்கு உடன் இருக்கின்ற ஒரு துணையாக அல்லாஹ் நாம் செய்கின்ற இந்த அமல்களை மறுமையின் மார்க்கெட்டில் வாங்கியவற்றை எல்லாம் அல்லாஹ் உருவம் கொடுத்து நமக்கு துணை கொடுக்கும். அதற்கு மாற்றமாகவும் இருக்கிறது. கபருக்குள்ளே வந்து எல்லோரும் அடக்கி விட்டு போய் விடுவார்கள். இருட்டு கபரு. திடீரென்று பார்ப்பான், மூலையிலே ஒரு உருவம் தெரியும். அல்லாஹ் அக்பர். அந்த உருவத்தை பார்த்து விட்டு சகிக்க முடியாது. கொடூரமான கோரமான வடிவம், அரூபியான வடிவம், பார்ப்பதற்கே பொறுக்க முடியவில்லை. அது உடுத்தி இருக்கின்ற உடை துர்நாற்றம், பக்கத்தில் இருப்பதே ஒரு வேதனை. ஏற்கனவே வேதனை ரூஹு பிரிந்து தன்னந்தனை இருட்டு கபருக்குள் கொண்டு வந்து போடப்பட்டு மூடப்பட்டு மூடிவிட்டு போய்விட்டார்கள். இந்த நிலையில் இந்த கொடுமை வேறு. குலையை பிடித்து நடுங்கியவனாக கேட்பான். அவனை பார்த்து விட்டு, நீ யார்? உன் முகமே நாசத்தை கொண்டு வருவதை போன்று இருக்கிறதே, அழிவையும் நாசத்தையும் கொண்டு வருகின்ற முகத்தை பெற்றிருக்கின்றாயே, நீ யார் என்று கேட்பான். மையத்தில் கேட்பான். அப்போது அவன் சொல்லுவான், நான் வேறு யாரும் அல்ல, நீ உலகத்தில் வாழ்கிற போது செய்தாயே பாவங்கள், தீமைகள், அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு மாறுபாடுகள், அந்த சீமைகள், பாவங்கள், நிறை மாறு செய்த அந்த குற்றங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அல்லாஹ் ஒரு வடிவம் கொடுத்து இந்த கபருக்குள்ளேயும் உனக்கு வேதனை கொடுக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். நீ செய்த பாவங்கள் தான், நீ செய்த பாவங்கள் தான் என்னை அல்லாஹ் உருவம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். நான் வேறு எங்கிருந்தோ வரவில்லை. இறுதி பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறோம். பொதுவாகவே பெருமானார் நடமாடுகின்ற வணக்கத்தின் ஒரு நிலை, வணக்கத்தின் பிறப்பிடம் பெருமானார் சதா நேரம் திக்ரு உள்ளவர்கள். ஆனால் இறுதி பற்றி வந்துவிட்டது என்று சொன்னால் உறக்கத்தையும் உதறிவிட்டு விடிய 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 அயாத்தாக இருப்பார். பெருமானார் யார்? பெருமானார் யார்? பெருமானாருடைய இரவும் பகலும் அசைவும் அமைதியும் பார்வையும் கேள்வியும் அத்தனையும் இபாதத்து. அதையும் தாண்டி பெருமானார் அல்லாஹ் பெருமானார் கொடுத்த வாக்குறுதி என்ன? நபியே, உங்களுடைய முந்திய பிந்திய எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ். பரிசுத்த ஜீவன், குற்றம் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட பரிசுத்த ஜீவன், பேச்சும் மூச்சும் இபாதத்து வணக்கமாக இருந்தவர்கள். அதையும் தாண்டி முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டவர்கள்.
அந்த முஹம்மது ரசூலுல்லாஹை பார்க்கிறோம். இறுதி பற்றி வந்துவிட்டது என்று சொன்னால் உறக்கத்தை எல்லாம் உதறிவிட்டு வீட்டையும் தொடர்ந்து விட்டு எல்லா தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டு விட்டு, கவனிக்க வேண்டும் வார்த்தையை, அல்லாஹ்வின் தூதர் இஅ்திகாஃப் வந்தார்கள். எதற்காக வேண்டி? இன்று நடக்கக்கூடிய கூத்து, இஅ்திகாஃப் என்ற பேரில் பல இடங்களில் நடக்கக்கூடிய கூத்து, அப்படித்தான் சொல்ல வேண்டும், கொச்சையாக. அல்லாஹ்வின் தூதர் இருந்த இஅ்திகாஃபினுடைய அமைப்பையும் நோக்கத்தையும் புரிந்து கொண்டால் நாம் நாடகம் நடத்துகின்றோம், நாம் வேடிக்கை நாடகம், இஅ்திகாஃப் என்ற பேரில் வேடிக்கை நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் இஅ்திகாஃப் எதற்காக வந்தார்கள் தெரியுமா? பெருமானாருடைய வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் மத்தியில் பல மைல் தூரம் இருக்கிறது. அத்தனை தூரம் கடந்து வருகிற போது நேரம் வீணாக போகிறது. அதற்காக பள்ளிவாசலை இருந்து விட்டால் நலமாக இருக்கும் என்ற காரணத்துக்காக வேண்டியா? இல்லை. மதீனா நகரத்திற்கு ஹஜ்ஜுக்கோ பணிக்கோ போனவர்களுக்கு தெரியும், பெருமானாருடைய வீடுக்கும் சுவர், மறுபக்கம் வீடு, ஒரு பக்கம் பள்ளிவாசல். மஸ்ஜித் நபவியை பார்த்தவர்களுக்கு தெரியும், பெருமானாருடைய பள்ளியும் வீடும் ஒரே ஒரு சுவர் தான், இடையிலே தடுப்பு. சுவத்துக்கு மறுபக்கம் வீடு, அன்னை ஆயிஷாவிலான வீடு, இந்த பக்கம் அல்லாஹ்வுடைய பள்ளி மஸ்ஜித் நபவி. பெருமானார் ரமலான் இறுதி பற்றி வீட்டில் இருந்து கொண்டே பள்ளிவாசலுக்கு வந்து போவதால் ஒன்றுமில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கூட விரும்பவில்லை. எந்த ஒட்டும் உறவும் வேண்டாம், அடியார்களோடு எல்லா உறவுகளையும் துண்டித்துக் கொள்கின்றேன். உற்ற மனைவி, அந்த மனைவியினுடைய பேச்சையும் நிறுத்திக் கொண்டார்கள். நண்பர்கள் அதையும் நிறுத்திக் கொண்டார்கள். எந்த தொடர்பும் இல்லை, யாரோடும் உறவு இல்லை, ஒரே உறவு, ஒரே தொடர்பு, ஒரே எண்ணம், ஒரே குறிக்கோள். அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை நாடி கொண்டது, பிச்சை கேட்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ் இரவும் பகலும் உன்னையே நான் நாடுகிறேன். அல்லாஹ் உன்னையே தேடுகிறேன். அல்லாஹ் உன்னுடைய கருணை என் பக்கம் திருப்பு. அல்லாஹ் உன் பொருத்தத்தை எனக்கு கொடுத்து விடு. அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பு என்ற பிச்சையை அல்லாஹ் எனக்கு கொடுத்து விடு. அல்லாஹ் ஒன்றைத்தான் நான் குறிகோளாக வைத்து அல்லாஹ்வுடைய காலடியில் இருந்து அமர்ந்திருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு வேறு எதுவும் முக்கியமல்ல, எதுவும் வேண்டாம், யாரும் வேண்டாம், ரப்பே நீ கிடைத்து விட்டால் போதும். இந்த ஒற்றை நோக்கம் தான் இஅ்திகாஃப் பெருமானாருக்கு அடிப்படை நோக்கம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலும் பேச மாட்டார். அவசியம் தவிர்க்க முடியாத தேவை இருந்தால் பேசுவார். அப்படி யாரிடத்தில் பேசினார் என்று ஹதீஸிலே வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் யாரிடத்தில் பேசினார் என்று வருகிறது. அவசியம் இல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் இஅ்திகாஃபில் பேசவே மாட்டார்கள். இரவு முழுவதும், இன்னும் சொல்ல போனால் இஅ்திகாஃபுடைய அசல் நோக்கம் என்ன தெரியுமா? தனிமையாக இருந்து தனிமை உணர்வோடு அல்லாஹ்வுக்கும் எனக்கும் மத்தியில் தான் இப்போது தொடர்பு, அல்லாஹ்வுக்கும் எனக்கும் மத்தியில் நான் இந்த தொடர்பில் இப்போது யாரும் கலக்க முடியாது, கூட்டு வர முடியாது என்று அல்லாஹ்வோடு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒன்றுதான் இஅ்திகாஃப். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடிய வணக்கத்தில் இருப்பார்கள். காலை சுபுஹ் பொழுது புலர்ந்தவுடன் தனக்கென்று அமைக்கப்பட்டிருந்தது இஅ்திகாஃப் குடில், அது கூண்டு, அரபுகள் அடிப்பார்கள். இப்போது கொசுவலை என்ற கொசுவலை அது போன்று ஒரு கூடு இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் இஅ்திகாஃப் வரப்போவதாக இருந்தால் ஒரு சின்ன பலகையை செய்யப்பட்டது, ஒரு கட்டில் இருந்தது, பலகை கட்டு. அதிலே பேரித்த மர நாரால் வேயப்பட்டிருக்கு. நம்மோடு இன்னைக்கு வீட்டில் கொடுத்த கட்டில் பஞ்சுமெத்தி, அந்த கட்டில் இல்லை, 4 கம்பு வைத்திருப்பார்கள். 4 கம்பு வைத்து அந்த கம்புக்கு நடுவே பேரித்த நாறு, அந்த நாரை போட்டு பின்னி இருப்பார்கள். அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து உறங்குகின்ற சொர்க்கத்து கட்டு. படுத்து எழுந்து விட்டால் பெருமானாருடைய பொன்னான மேனியில் தடம் பதித்திருக்கும். தடம் அப்படியே அழுத்தி இருக்கும். அந்த நாறு சில சஹாபாக்கள் பார்த்துவிட்டு கண்ணீர் விட்டு அழுவார்கள். அதுவே யாரெல்லாமோ உலகத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றார்களே, சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றார்களே, தாங்கள் வாழ்வதற்கு உரிமை இல்லையா? அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் அனுமதி கொடுத்தால் உங்களுடைய இந்த நார் கட்டிலுக்கு மேல் குறைந்தது ஒரு விரிப்பையாவது கொண்டு வந்து நாங்கள் விரிக்கின்றோமே, அதற்கு மேலே தாங்கள் படுத்துக் கொள்ளலாமே. ஒரு போர்வை, ஒரு விரிப்பை விரித்தால் கூட இந்த தடம் பதிய மாட்டாது. அப்போதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றார் தெரியுமா? யா உமர், மா அன துன்யா இல்லா கராக்கிபின் இஸ்தல்லல்ல தஹத ஷஜரத்தின் தும்ம ராஅ.
எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன உதாரணம் தெரியுமா? பெருமானா சொல்வார்கள், நீண்ட நெடும் பிரயாணம் வந்த ஒரு மனிதன் சற்று நேரம் ஒரு மரத்தடியில் படுத்துவிட்டு, அந்த மரத்தின் நடுவில் படுத்துவிட்டு அடுத்து மரத்தை விட்டுவிட்டு மறுபடியும் தன் பயணத்தை தொடர்ந்தான். இதுதான் எனக்கும் இந்த உலகத்துக்கு உள்ள உதாரணம். என்ன பொருள், என்ன கருத்து? ஒரு கற்பனை செய்யுங்கள். ஒரு 1000 மைல் ஒரு மனிதன் காட்டுக்குள்ளே பயணம் போக வேண்டும், காட்டை கடந்து போக வேண்டும். ஒரு 500 மைல் வந்து விட்டான். இனி அடுத்து 500 மைல் போக வேண்டும். இரண்டுக்கும் நடுவில் ஒரு ஓங்கி உயர்ந்த ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் அடியில் நடுவில் ரொம்ப நேரம் நடந்து வந்து விட்டோம். நெடுந்தூரம் நெடுந்தூரம் நடந்து வந்து விட்டோம், சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம் என்று அந்த மரத்தின் நிழலில் சற்று நேரம் படுத்தார். பெருமானா சொல்ல வருகின்ற உதாரணத்தின் அர்த்தத்தை புரிய வேண்டும். நெடும் பிரயாணம் வந்தவர், அடுத்து நெடும் பிரயாணம் மீதம் இருக்கிறது. 500 வந்தாகிவிட்டது, 500 இன்னும் கடந்தாக வேண்டும். இரண்டுக்கு நடுவில் ஒரு மரத்தின் நிழலில் சற்று நேரம் ஓய்வெடுக்கின்றார். இப்போது கேள்வி, பெருமானா கேட்பவர்கள், இந்த ஓய்வெடுக்கிற இந்த இடத்தில் பங்களா கட்ட வேண்டுமா, மாடி வீடு கட்ட வேண்டுமா, ஏசி கொடுக்க வேண்டுமா, தூங்குவது? நீண்ட நெடுந்தூரம் புறப்பட்டு வந்தேன், அடுத்து நெடுந்தூரம் நான் நாடி செல்லுகின்ற லட்சியம் 500 மைல்களுக்கு அப்பால் இருக்குது. வேகமாக என் பிரயாணத்தை நான் தொடர வேண்டும். சற்று நேரம் ஓய்வெடுத்து களைப்பை நீக்கி புத்துணர்ச்சியோடும் ஒரு ஊக்கத்தோடும் என் பிரயாணத்தை தொடர வேண்டும். அதற்காக சற்று நேரம் நான் படுத்திருக்கின்றேன். இங்கே போய் கட்டில் வேண்டுமா, ஏசி வேண்டுமா, மாடி வேண்டுமா, அரண்மனை வேண்டுமா? ஒன்றும் தேவையில்லை. மரத்தின் நிழலில் கீழே தரையிலே படுத்துவிட்டு சற்று ஓய்வை நீக்கிவிட்டு நான் ஓய்வெடுத்துக் கொண்டு போனால் போதும். இதுதான் எனக்கும் இந்த உலகத்துக்கும் உண்டான உதாரணம் என்றார். என்ன பொருள்? உங்களே, நாம் ஆலமுல் அர்வாஹ், உயிர்களின் உலகத்திலே அல்லாஹ் நம்மளை படைத்து விட்டான். இப்போது நாம் பிறந்தோமே நீ நினைக்கக்கூடாது, நாம் இப்போது பிறந்தோமே இதுதான் நம்முடைய துவக்கம் என்று. இல்லை, நாம் பிறப்பதற்கு முன்பாகவே பிறந்து விட்டோம். நாம் மரணம் அடைகின்றோம், இறப்பு, அதுதான் நம் முடிவில் நினைக்க வேண்டாம். அதுதான் முடிவில்லாத வாழ்க்கையின் துவக்கம். பிறப்பு என்பது துவக்கம் அல்ல, இறப்பு என்பது முடிவும் அல்ல. பிறப்புக்கு முன்பாகவே ஆலமுல் அர்வாஹ், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், வைத அகதுனா மீசாக மின் துஹூரிஹிம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து முதுகத்தண்டிலே கட்டுகிறான். கட்டப்பட்ட முதுகத்தண்டில் இருந்து கியாமத்து நாள் வரைக்கும், கடைசி கியாமத்து நாள் வரைக்கும் ஆதம் நபியினுடைய பிச்சரங்களாக இந்த உலகத்தில் எத்தனை கோடானு கோடி மக்கள் பிறப்பார்களோ அத்தனை பேரும் அணுத்துகள் வடிவத்தில் வெளிவந்தார்கள். அணுத்துகள் அங்கே வைத்து அல்லாஹ் ஒப்பந்தம் வாங்குகிறான். நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? என்னைத்தானே வணங்கு என்றெல்லாம் அல்லாஹ் ஒப்பந்தம் வாங்கியதாக சொல்கின்றான். அல்லாஹ் அணுத்துகள் வடிவத்தில் வந்தவுடன் அந்த உயிர் அனைத்தையும் கொண்டு போய் அல்லாஹ் ஒரு இடத்தில் வைத்து விட்டான். அதுதான் ஆலமுல் அர்வாஹ், உயிர்களின் உலகம். அப்படி வைக்கப்பட்டதற்கு பின் ஒவ்வொரு உயிருக்கும் அல்லாஹ் ஒரு நேரத்தை முடிவு செய்தான். இந்த உயிர் உலகத்தில் இந்த காலத்தில் பிறக்கும். நாம் ஏன் மூசா நபி காலத்தில் பிறக்கவில்லை, இந்த பெருமானார் காலத்தில் பிறக்கவில்லை, இப்போ வந்தது காரணம் அல்லாஹ் நமக்கு அப்ப பிறக்க எழுதலை, ரசூலுல்லாஹ் காலத்தில் பிறக்க எழுதலை, இப்பத்தான் அல்லாஹ் எழுதிக்கலாம். இந்த உயிர் இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும், தாய் தந்தை திருமணம் நடந்து இருவருக்கு மத்தியில் கலப்பு நடந்து அந்த தாயின் கருவறையில் இந்த உயிரை தாங்குவதற்கு உண்டான ஒரு பாடி உருவாக்குறது, சிசு உருக்கொள்கிறது, கருக்கொள்கிறது. அது 120வது நாள் கரு வளர்ச்சி அடைகிற போது மலக்கின் மூலமாக அல்லாஹ் இந்த உயிர் பிறப்பதற்கு உண்டான நேரம் வந்துவிட்டது, அதற்கான பாடி தயாராகிவிட்டது, எடுத்துக்கொண்டு போய் ஊதுங்கள். 120 நாட்களுக்கு பின்பாக தாயின் கரு இப்போது உயிர் கொண்டு புரளாக. நேற்று இரவு படுக்கிற போது தாய்க்கு ஒன்றுமே தெரியாது, பெண்களுக்கு தெரியும், ஆண்களை விட பெண்களுக்கு நன்றாக தெரியும், நேரடியாக அனுபவிப்பது. 120 நாள், முதல் நாள் ஒன்றுமே இருக்காது, ஆனால் மறுநாள் உள்ளுக்குள்ளே ஒரு வகையான ஒரு அசைவு, கரு உள்ளுக்குள்ளே அசைவு இருக்கிறது. என்ன காரணம்? நேற்று வரைக்கும் ரூஹு ஊதப்படாதது இன்று ரூஹு ஊதப்பட்டு விட்டது. இப்போது முழுமையான அசைவை தாய் உணர்கிறார். என்ன பொருள்?
பிறப்பதற்கு முன்பாகவே பிறந்து விட்டோம். இங்கே அல்லாஹ்வின் தூதர் இன்னொரு செய்தி சொன்னார்கள். உலகத்தில் பார்க்கலாம், சிலர் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த உடன்பிறப்புகளாக இருப்பார்கள். ஆனால் அவனுடைய இரத்தத்தை குடிக்க இவன் அடங்கா தாகத்தோடு இருப்பான். இவனை வெட்டி சாய்ப்பதற்கு அவன் வெறி கொண்டவனாக இருப்பான். ஒரே தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள், ஆனால் இருவருக்கு மத்தியில் பயங்கரமான மோதல். இன்னும் சிலரை பார்க்கிறோம், சம்பந்தமே இல்லை. இவன் உலகத்தில் ஏதோ ஒரு கடைக்கோடியில் பிறந்தான், இன்னொரு நாட்டில் இன்னொரு கடைக்கோடியில் ஒருவன் பிறந்தான். ரெண்டு பேரும் நேரடியாக பார்க்க கூட இல்லை, ஏதோ ஒரு வகையில் தொடர்பு. ஆனால் இவனுக்கு உயிர் கொடுக்க அவன் தயாராக இருக்கிறான், அவனுக்கு உயிர் கொடுக்க இவன் தயாராக இருக்கிறான். எப்படி எப்பா இது? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்களுக்கு மத்தியில் கடும் பகை, இரத்த வெறி கொண்டு அடைகின்றார்கள். சம்பந்தமே இல்லாதவர்கள், பார்க்கவே இல்லாதவர்கள், ஒருவருக்காக அடுத்தவன் தன் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறானே, என்ன காரணம்? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு விடை சொன்னார்கள். என்ன தெரியுமா? அல் அர்வாஹு ஜுனூதுன் முஜன்னதா வமா தஆரஃப இஹ்தலஃப வமா தனாக்கர இஹ்தலஃப. அல் அர்வாஹு ஜுனூதுன் முஜன்னதா, மனித உயிர்கள் ஆலமுல் அர்வாஹில் ஒன்றாக கூடியிருந்தன. ஆலமுல் அர்வாஹில் மனித உயிர்கள் ஒன்றாக சேர்ந்திருந்தன. அங்கே எந்தெந்த உயிர்கள் அருகருகே இருந்து அறிமுகமாகி கொண்டனவோ அவை இந்த உலகத்தில் பிறந்ததற்கு பின் இது 1 கோடி அது 1 கோடி என்று இருந்தாலும் உயிருக்கு உயிராக நேசிப்பார்கள். ஆனால் எந்தெந்த உயிர்களுக்கு மத்தியில் ஆலமுல் அர்வாஹில் சரியான அறிமுகம் இல்லையோ அவர்கள் உலகத்துக்கு வந்து ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தாலும் சரி, தனாக்கர இருவருக்கு மத்தியில் மோதல். சொல்ல வருகின்ற செய்தி இதுதான். நாம் பிறப்பதற்கு முன்பாகவே பிறந்து விட்டோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இறந்து விட்டால் முடிவு என்று கருத வேண்டாம். முடிவே இல்லாத வாழ்க்கையின் துவக்கம் தான் மௌத்து, அதுதான் மரணம். இதுதான் உண்மையான வாழ்க்கையை பார்க்க போகிறோம். எப்போது ரூஹு ஆன்மா அடங்குகிறதோ அதற்கு பின்தான் உண்மையான வாழ்க்கை. உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவன் கனவு கொண்டிருந்தான், கனவு கொண்டு விழித்தான், ஒரு அடைந்தான், வாழ்க்கையே முடிந்தது. இல்லையப்பா, நீ கண்ட கனவு முடிந்தது, இனிதான் உண்மையான வாழ்க்கை. தூங்கிக் கொண்டிருந்தவன் தூக்கத்தின் நடுவில், உறக்கத்தின் நடுவில் கண்ட அந்த கனவின் முடிவுதான் விழிப்பு. விழிப்பு என்பது கனவுக்குத்தான் முடிவு, யதார்த்த வாழ்க்கையின் துவக்கம். அதுபோன்றுதான் மௌத்து என்பது யதார்த்தமான வாழ்க்கையின் துவக்கம், ஆரம்பம். இப்போது வாருங்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்ன வார்த்தையின் அர்த்தத்தை சிந்தித்து பாருங்கள். நான் நெடுந்தூரம் புறப்பட்டு வந்தேன், அடுத்து நெடுந்தூரம் போக வேண்டும். இரண்டுக்கு நடுவில் இந்த உலகத்தில் சற்று நேரம் ஒரு மரத்தின் நடுவில் அடுத்து ஓய்வெடுப்பதை போட்டுதான் எனக்கு உதாரணம். என்ன பொருள்? ஆலமுல் அர்வாஹிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பிரயாணம். அடுத்து மௌத்துக்கு பின்பாக போக வேண்டும் சொர்க்கம் வரைக்கும். கபரை தாண்டி, மஹ்ஷரை தாண்டி, நீதி விசாரணை தாண்டி, நன்மை என்மை தின்மை எடை போடப்படுவதை தாண்டி, சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை தாண்டி, பட்டோலை நன்மை தின்மை கொடுக்கப்படுகின்ற பட்டோலை கொடுக்கப்படுகின்ற நிலை பலவற்றை தாண்டி கடைசியாக சொர்க்கமா நரகமா? ஏதேனும் ஓரிடத்தில் போய் நிலை கொள்வது, நிரந்தரமாக தங்குவது, ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். அது வரைக்கும் போக வேண்டிய பயணம். மௌத்தில் இருந்து திரும்பி பார்த்தால் நீண்ட பயணம். பிறப்புக்கு முன்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகண்டத்தில் இருந்து வெளிப்பட்டோமே, அதை திரும்பி பார்த்தால் நீண்ட பயணம். அந்த பயணம், அந்த புறப்பட்டதற்கும் இனி அடுத்து புறப்படவிருப்பதற்கும் இடைப்பட்டு இந்த உலகத்தை ஒரு 50 வருடம், ஒரு 60 வருடம் மீறி சென்றால் 70 வருடம் இந்த உலகத்தில் வாழப்போகும். இந்த 70 வருடம் அடுத்து மௌத்துக்கு பின்பாக நாம் போகக்கூடிய மொத்த வாழ்க்கையில கபருக்குள்ளே முடங்கி கிடப்போமே, கபருக்குள்ளே அடக்கப்பட்டதற்கு பின்பாக கபருக்குள்ளே முடங்கி கிடப்போமே, அந்த காலத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இதை விட அது 100 மடங்கு அதிகம். கபருக்குள்ளே சூடுவப்பட்டதற்கு பின்பாகத்தானே உலகம் எல்லாம் அழிந்து நாம் மறுமையில் எழுப்பப்பட்டிருக்கிறோம். அந்த மறுமையில் சூடுவப்பட்டு எழுப்பப்படுகின்ற வரைக்கும் கபருக்குள்ளே தான் நாம் முடங்கி கிடப்போம். இந்த கபருக்குள்ளே எத்தனை காலம் நடக்கும்? இந்த வருடம் இறந்தார் வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை காலம் கடப்பார்? சுப்ஹானல்லாஹ், எத்தனை கியாமத் வரை வரைக்கும் எத்தனை ஆயிரமா லட்சமா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து போனது வெறும் 60 வருடங்கள். கபருக்குள் முடங்கி கிடப்பது எத்தனையோ ஆயிரம், அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். ஆக கபருக்குள் முடங்கி கிடக்கின்ற அந்த வாழ்க்கையின் காலத்தோடு உலகத்தில் அவன் வாழ்ந்து முடித்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அது 300, 400, 500 மடங்கில் 1 மடங்கு தான்.
அவருடைய வாழ்க்கை மட்டுமே இவ்வளவு பெரியது என்றால் நீங்க அடுத்து மனுஷருடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்றான், அல்யௌம ஹம்ஸீன அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஅதூன், நாளை மறுமையின் ஒரு நாள் என்பது 50,000 வருடங்களை கொண்டது. நாளை மறுமையின் ஒரு நாள். உலகத்துல 24 மணி நேரம் ஒரு நாள், 24 மணி நேரம் ஒரு நாள், 30 நாட்களை கொண்டது ஒரு மாதம், அதில் 12 மாதங்களை கொண்டது ஒரு வருடம். அந்த வருடத்தில் நாம் வாழப்போவது 60 எழுதும். ஆனால் மறுமை, நீ வாழப்போகின்ற மறுமையின் வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த உலகத்தில் 50,000 வருடங்களின் அளவை கொண்டது ஒரு நாள். அதிலே ஒரு வாரம் எப்படி இருக்கும், ஒரு மாதம் எப்படி இருக்கும், ஓராண்டு எப்படி இருக்கும்? அங்கே வாழப்போவது 100 ஆண்டல்ல, ஹாலிதீன ஃபீஹா அபதா, என்றென்றும் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். மறுமையின் வாழ்க்கைக்கு முடிவே. அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்ன அந்த வார்த்தையின் அர்த்தத்தை இப்போது உள்வாங்கி சிந்தித்து பார்ப்போம். நான் நெடிய பிரயாணம் வந்தேன், அடுத்த நெடும்பயணம் போக வேண்டியது இருக்கிறது. இரண்டுக்கும் நடுவில் சொற்ப நேரம் நான் இங்கே ஒரு மரத்தடியில் படுத்துவிட்டு ஓய்வெடுத்து விட்டு புறப்பட போகிறேன். எனக்கு எதற்கு இந்த கட்டில் மேலே விரித்து விரிக்க வேண்டும்? பேரித்தமர நாரால் வேயப்பட்ட இந்த கட்டிலில் எனக்கு இதற்காக வேண்டி பாய் விரிக்க வேண்டும், போர்வை விரிக்க வேண்டும், தேவையில்லை. அன்பர்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் இந்த உலகத்தை இப்படித்தான் பார்த்தார். நாம் இன்று சுபஹானல்லாஹ் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை ஏதோ எல்லாமே இதுதான், இங்கே கிடைச்சால் தான் கிடைத்தது, இல்லை என்றால் இல்லை, போனால் ஒன்றுமே. சஹாபாக்கள் தீனுக்காக ரூஹு பிரியப்படும் என்ன சொன்னாங்க தெரியுமா? வார்த்தையை கவனிக்க வேண்டும். ரூஹு பிரிய போகிறது, மார்க்கத்துக்காக ரூஹு பிரிகிறார்கள். ரூஹு வெளியேறுகிறது வெற்றி. புரோதியால் பின்னால் கொண்டு வந்து பளபளக்கும் ஈட்டியை கொண்டு வந்து பின்னால் பாய்ச்சுகின்றான். முதுகுக்கு பின்பாக பாய்ச்சப்பட்ட அந்த ஈட்டி நெஞ்சிலே கொத்துக்கொண்டு வெளியே வருகிறது. ரத்தம் பீரிட்டடிக்கிறது. அடிக்கின்ற ரத்தத்தை கீழே சிந்த விடாமல் அள்ளி பிடித்து முகத்திலே தடவி கொண்டதாக ஹரம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபுஸ்து வரப்பில் கஅபா, ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன், கஅபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். 3 முறை சொல்லி 4வது முறைகளை சரிந்தார்கள். நம்மிடத்தில் கிட்ட என்ன சொல்லுவோம்? நம்மிடத்தில் குத்துப்பட்டு கொல்லப்பட்டு கோரமான மண்ணில் ரத்தம் சிந்த மரணத்தை உயிர் குடிக்கப்படுகிறது. வெற்றி என்ன? பெருத்த நாசம் அல்லவா என்று சொல்லுவோம். இல்லை, மூமினுக்கு அது நாசம் அல்ல, இழப்பல்ல. மகத்தான வாழ்க்கையின் வெற்றிக்கு தரப்பட்ட வெற்றி சீட்டு, அனுமதி சீட்டு, சொர்க்கத்துக்கு போகின்ற சொர்க்கத்து சீட்டு. நீ கேள்வி கணக்கு இல்லாமல் நேரடியாக போகலாம். உனக்கு எந்த தடையும் இல்லை. கபருக்குள்ளே கேள்வி இல்லை, மகிழ்ச்சியிலே கேள்வி இல்லை, எந்த விசாரணையும் இல்லை. நீ எடுத்த மாத்திரத்தில் உன் உடலில் இருந்து அத்தனை சொட்டு ரத்தமும் வெளியேறியதற்கு பின் நீ போய் சேருகின்றது சொர்க்கத்து சோலை. அங்கே பச்சை பசுமையான பறவையின் கூண்டுக்குள்ளே உன் உயிர் நுழைக்கப்பட்டு சுதந்திர பறவையாக சிறகடித்து பறப்பாய். சொர்க்கத்து சோலையில் நீராறு வேண்டுமா, பாலாறு வேண்டுமா, தேனாறு வேண்டுமா, மதுவாறு வேண்டுமா, எந்த ஆற்றிலையும் அள்ளிப்பருகலாம், எதையும் உண்ணலாம், எந்த கனியையும் புசிக்கலாம். வாழ்க்கை துணை நீங்கள் யாரை அல்லாஹ் அக்பர் பேரின்ப பெருவாழ்க்கைக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு அனுமதி சீட்டு தான் ஷஹாதத்து என்ற வீர மரணம். அதனால் தான் சொன்னார்கள், புஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். அந்த விஷயத்தை யதார்த்தத்தை புரிய வேண்டும். ஆக சுருக்கமாக இன்று இறுதி பத்தினுடைய முதல் நாளில் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த சொல்லித் தந்த செய்தி, இந்த இறுதி பத்து உலகத்தில் இருக்கிற எல்லா தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டு, படைப்பிடங்களுடைய உறவை துண்டித்துக் கொண்டு, படைத்த நாயன் அல்லாஹ்வோடு நம்முடைய உறவை வலுப்படுத்திக் கொள்வது, எல்லா உறவுகளையும் விட்டுவிட்டு ஒரே ஒரு தொடர்பு, ஒரே ஒரு உறவு, அதை மட்டும் தக்க வைத்துக் கொண்டு பலப்படுத்திக் கொள்வது. இதற்குத்தான் இஅ்திகாஃப். இங்கே வந்து அமர்ந்து கொண்டு கூடி நண்பர்களோடு கலைப்பதற்கோ சிரித்து கும்மாரம் அடிப்பதற்காக வேண்டியோ, இங்கே வந்து செல்போன் பேசிக் கொண்டிருப்பதற்காக வேண்டியோ அல்ல. அப்படிப்பட்டவர்கள் இஅ்திகாஃப் வருவதை விட வராமல் இருப்பது நன்மை. யாரும் வருத்தப்பட வேண்டாம், புரிவதற்காக சொல்கின்றேன். இஅ்திகாஃப் ஒரு புனிதமான வணக்கம்.
இங்கே நண்பர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்து வைத்துக் கொண்டு உம்மாடம் அடிப்பதற்காக வேண்டியோ, கூடி பேசி சிரிப்பதற்காக வேண்டியோ, அல்லது வீண் காரியங்களில் ஈடுபடுவதற்காக வேண்டியோ, உறங்கி கழிப்பதற்காக வேண்டியோ ஏற்றுக்காக இருந்தால் தயவு செய்து வீட்டிலேயே உறங்குங்கள். இரவின் பெரும்பகுதி உறக்கம், வீட்டிலேயே உறங்குங்கள். அங்கேயே செல்போன் பாருங்கள், அங்கேயே நண்பர்களோடு நேரத்தை களையுங்கள், அங்கேயே பேச்சுக்களை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பள்ளி ஏதோ புரிந்து பக்குவத்தோடு பண்பட்ட நிலையோடு வருகின்ற ஒரு சிலருக்காவது முழுமையாக பயன்படுத்தும். நாம் செய்கின்ற காரியங்களால் நல்லோர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும், நல்லவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. வெளியில் சொல்ல முடியாமல் குமுறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வணங்குவதற்காக வந்தோம், இவர்கள் விட மறுக்கிறார்களே, அனுமதிக்க மறுக்கின்றார்களே, தொல்லை தருகின்றார்களே, நிம்மதி இழக்க செய்கின்றார்கள் என்று வெளியிலே சொல்லாமலேயே குமுறுவார்கள். வேண்டாம், அந்த நிலை வேண்டாம். ரமலான் இறுதி பத்து மகத்தான பத்து. அந்த பத்தினுடைய அந்த பாக்கியங்களை பெறுவதற்குத்தான் அல்லாஹ்வின் திருத்துதர் இஅ்திகாஃப் வந்தார்கள். இஅ்திகாஃப் இருக்க சொன்னார்கள். இஅ்திகாஃபுடைய நல்ல நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற முடியும், கடைபிடிப்போம் என்ற உறுதி உள்ளவர்கள் மட்டும்தான் இஅ்திகாஃப் வர வேண்டும். வேண்டாம் பலப்பரிச்சை வேண்டாம். குளிக்க சென்று சேற்றை அடி பூசிக்கூடாது. குளிக்க சென்று உடலில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் நீக்கிவிட்டு சுத்தமாக வர வேண்டும். போனவன் ஏற்கனவே இருந்த அழுக்கோடு சேற்றையும் அள்ளி பூசிக்கொண்டு வீட்டுக்கு எங்கே போய் விட்டு வந்தாய்? குளித்து விட்டு வந்தேன். எப்படி பார்த்தால் சேற்றை அள்ளி பூசிக்கொண்டு வந்திருக்கிறான். தண்ணீரிலே குளிக்கவில்லை, சேற்றுக்குள்ளே புரண்டி எழுந்து வந்திருக்கிறான். சில ஜீவன்களை பார்க்கலாம். நகரங்களிலே சில ஜீவன்கள் நாம் உண்பதற்கு ஹராமாக்கப்பட்ட சில ஜீவன்களுக்கு அந்த நாத்த நரகளிலே புரண்டி எழுந்து விட்டு வரும். அது நினைத்துக் கொண்டு நாம் பொழுது குடித்தது என்று. அது போன்று இந்த காரியம் இஅ்திகாஃப் இருக்க போகிறேன் சொல்லிவிட்டு பாவத்தை அள்ளி கட்டி கொண்டு போகின்ற காரியத்தை செய்ய வேண்டும். இஅ்திகாஃப் பாவங்களை கழுவி அவனை தூய்மைப்படுத்தி அவனை பரிசுத்த ஜீவனாக கடந்த கால வாழ்க்கையில் நடந்துவிட்ட பாவங்களுக்கு இதோ மன்னிப்பு, எதிர்கால வாழ்க்கையில் பாவமே இல்லாமல் வாழ்வதற்கு இதோ தக்வா என்ற இறையச்சம், நிரந்தர மரபையில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு இதோ நரகத்தினுடைய விடுதலை, நிகழ்காலத்தில் ஈமானுடைய வாழ்க்கைக்கு உண்டான பயிற்சி, அல்லாஹ் ஏவியவற்றை எல்லாம் முடிந்தளவுக்கு செய்வது, அல்லாஹ் தடுத்திருக்கின்ற எல்லா பாவங்களையும் விட்டு ஒதுங்குவது. குறிப்பாக ஈமானை வெளிப்படுத்திக் கொள்வேன், என் வணக்கத்தை வெளிப்படுத்திக் கொள்வேன், என் குணங்களை சிறப்பாக்கிக் கொள்வேன், ஹலால் ஹராம் என்று பார்த்து வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உறுதியாக்கிக் கொள்வேன். என் சொந்த பந்த உறவுகளோடு, தாய் தந்தை உடன்பிறப்புகள் இவன் உள்ளிட்ட இந்த உறவுகளோடு என் உறவை நான் சரியாக வைத்துக் கொள்வேன் என்ற ரீதியில் அவனுக்கு மாற்றத்தையும் திருத்தத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த இஅ்திகாஃப் கொடுத்தால் அந்த இஅ்திகாஃப் அர்த்தமுள்ள இஅ்திகாஃப், வெற்றிகரமான இஅ்திகாஃப் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே இஅ்திகாஃபின் நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை அடையும் விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நம் நெஞ்சத்தில் பதிய செய்து வாழ்க்கையை கடைபிடித்து ஈருலகத்தில் வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கேள்வி பற்றி எதுவும் கேள்வி? ஏத்திகாஃப் எதுக்காக வேண்டி நல்ல கேள்வி. இஅ்திகாஃப் இருக்கிற ஆளுங்க அல்லாஹ்வோட தன்னை முழுசா இணைச்சிக்கிறதுங்கிறதுக்காக வெளியே ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்ட கூட நோயாளி பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது, அனுமதி. உங்க சொந்தத்தில் ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு, ஒரு ஜனாசாவுக்கு நீ போகக்கூடாது, இல்லை வழங்கணும். ஜனாசாவுக்கு போகக்கூடாது. நபிசல்லாசன் இஅ்திகாஃப் இருப்பாங்க, இஅ்திகாஃப் இருக்கும்போது போவாங்க. எதிர ஒரு ஆள் போகும்போது நோயாளி வருவாங்க, நோயா நல்லா இருக்கீங்களா எப்படி கேட்கவே மாட்டாங்க சொல்லுவாங்க. ஜனாசா கொண்டு வந்து முசல்லல் ஜனாசா, ஜனாசா தொழுகை நடைபெறுகின்ற இடத்தில் ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டு தொழுகை நடைபெறும். அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நோயாளியை நலன் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அதை விட பெரிய வணக்கத்தில் இருக்காரு, அதை விட பெரிய வணக்கம். இஅ்திகாஃப் என்பது அதை விட பெரிய வணக்கம். எப்படி செல்போன் பேசிட்டு இருக்கிறதா, அரட்டடிச்சுட்டு கும்மாளம் படிக்கிறதா, கூடி சேர்ந்து சிரிச்சு பள்ளிவாசலை கதைச்சுக்கிட்டு இருக்கிறதா, அதான் அதை விட பெரிய வணக்கமா? சிந்திக்க வேண்டிய செய்தி. இஅ்திகாஃப் என்பது
இறந்துவிட்ட மையத்தினுடைய ஜனாசா தொழுகையில் பங்கெடுத்துக் கொள்வதை விட மகத்தான வணக்கம் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கக்கூடிய நோயாளியை சென்று நலன் விசாரிப்பதை விட மகத்தான வணக்கம். இந்த மாபெரும் வணக்கத்தில் ஈடுபட்டிருப்பவர் சிறு வணக்கத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம். உதாரணம் வச்சுக்கோங்க, தக்பீர் அல்லாஹு அக்பர் ஒரு ஆள் சொல்லியிருக்காரு சுபஹானல்லாஹ். இது அவருக்கு சொன்னாங்கன்னு சுபஹான சொல்லணுமா, தொழுகையில் கவனிக்குமா? உலக தக்பீர் எடுத்து தொழுகை கவனிக்கும். ஏன்னா அதை விட இது பெரிய வணக்கம், அதை விட பெரிய வணக்கம் இது. பெரிய வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கின்ற ஒருவர் சிறிய வணக்கத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதே விதிதான் இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் இருப்பவர் நோயாளியை சந்திக்க வேண்டிய தேவையில்லை. இஅ்திகாஃப் இருப்பவர் இறந்துவிட்ட மௌத்தாக்களை போய் மௌத்தாக்களுடைய ஜனாசா தொழுகையில் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஜனாசா தொழுகை ஒரு வணக்கம், நோயாளியை விசாரிப்பது ஒரு வணக்கம். அதை விட பெரிய வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இஅ்திகாஃப் இருப்பவர். பெரிய வணக்கத்தை விட்டுவிட்டு சிறிய வணக்கத்துக்கு போக வேண்டாம் என்று அதற்கு அர்த்தம். இந்த நோக்கத்துல தான் போக வேண்டாம் சொல்றேன். முக்கியமான கேள்வி. ஜும்மா இல்லையா? அவசியமான தவிர்க்க முடியாத அவசியம். அதற்கு மட்டும்தான் பள்ளியை உட்படி தவிர்க்க முடியாத அவசியம். அது என்ன? கண்டிப்பா ஜும்மா தொழுதுதான். 5 பேர் தொழுது மாதிரி ஜும்மா தொழுதுதான். ஜும்மா இல்லை, அப்ப ஜும்மாவுக்கான போய்தான், வேறு வழி இல்லை. அது தவிர்க்க முடியாத ஒன்று. அதே மாதிரி கழிப்பிடத்துக்கு போக வேண்டியது அல்லாஹ்வுடைய பள்ளி, கழிப்பிடம் வெளியே போய்தான், அதுக்காக போறோம். சிறுநீர் தாங்க முடியல, முடிக்கிறீங்க, அதுக்காக போறோம். தொழுக போறோம், ஒன்றும் இல்லை, வழி இல்லை, போய் ஒன்று செஞ்சுதான் வரணும். ஒன்றுக்காக போறோம், சிறுநீருக்காக போறோம், கழிப்பிடத்துக்காக போறோம். இது போன்று தவிர்க்க முடியாத அவசியமான தேவைகளுக்கு தான் பள்ளியை விட்டு வரலாம். சும்மா தேவையில்லாம வெளியே உட்கார்ந்து பேசுறதுக்கான அல்லாஹ் இந்த பள்ளியில ஒரு சில ஈத்திகாஃப் இன்னொரு நியத்துல வைக்கிறாங்களா, அது எதுவும்னா பள்ளிவாசல்ல தங்குறதுக்கு ஒரு ஈத்திகாஃப் நியத்து இருப்பாங்கல்ல, அதுவும் இதுவும்னா அது மாதிரி. அதாவது இஅ்திகாஃப் என்பது ரமலானுடைய இறுதி பத்தில் இருக்கக்கூடிய இஅ்திகாஃப் சுன்னத்தான இஅ்திகாஃப். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில மதீனா நகரத்துக்கு வந்த 9 வருடம் கடைபிடித்தார். ஏதாச்சும் ஒரு வருடம் விடுபட்டு போனால் அடுத்த ரசூலுல்லாஹ் கலாச்சிவாங்க. குறிப்பாக ரசூலுல்லாஹ் வஃபாத்தான வருடம் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. இதுதான் இஅ்திகாஃப். இஅ்திகாஃப்னா நோன்பு, பகல்ல நோன்பு, நைட்ல வணக்கம், அல்லாஹ்வுக்காக தனியாக இருக்கிறார். இது இஅ்திகாஃப். மற்ற நேரங்களுக்கு சாதாரண நீங்கள் வந்தீங்க, மற்ற நாட்களில் ஒரு பகலில் நேரம் பள்ளிக்கு வந்தீங்க, இஷா தொழுது வீடு போகிறீங்க, பார்த்தீங்க நவைத்து இஅ்திகாஃப மாதுத்தி ஹாதல் மஸ்ஜிதி ஹய்யா, இந்த பள்ளியில் நான் தங்கி இருக்கும் காலங்கள் தான் இஅ்திகாஃப் இருப்பதாக அல்லாஹ்வுக்காக நான் நியத்து செய்யணும் கல்வி நினச்சிட்டு உட்கார்ந்தீங்க, அதுவும் இஅ்திகாஃப். ஆனால் இந்த இஅ்திகாஃப் இது தான் முழுமையான இஅ்திகாஃப். நம்மளால் இறுதி பத்து இருக்கிற முழுமையான இஅ்திகாஃப். அது ஒரு நியத்தை, நல்ல நியத்தை சொல்லுவோம், அல்லாஹ்வுக்காக நான் தங்கிக்கிறது நியத்தை மாற்றி எழுதி, அதுக்கு அல்லாஹ் புரிதுவான். ஆனால் அது முழுமையான இஅ்திகாஃப். இஅ்திகாஃபோட பேரில் நியத்து வச்சுங்க, அவ்வளோ. சரியா? இந்த தௌபா செய்யணும்ல, அது வந்து பெரும்பாவங்களுக்கு தான் தௌபாவா இல்லை சிறுபாவங்களுக்கு சேர்த்து செய்யணும்? சகோதரர்களே, 2 வார்த்தை. ஒன்று இஸ்திக்ஃபார், இன்னொன்று தௌபா. இஸ்திக்ஃபார் என்றால் பிழை பொறுக்க தேடுவது. பிழை பொறுக்க தேடுதுன்னா அல்லாஹ் என் குற்றமுறைகளை மன்னிச்சிரு, அல்லாஹ் என் குற்றமுறைகளை மன்னிச்சிரு, அல்லாஹ் திரும்ப 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 அல்லாட்ட குற்றம் குறைகளை மன்னிச்சிருந்து கெஞ்சி கேட்கிறவன், சும்மா கேட்கறது, இதுக்கு பேர் இஸ்திக்ஃபார். இதன் மூலமாக சிறுபாவங்கள் மன்னிக்கப்பட்டு போகும். சிறுபாவம். பெரும்பாவம், பெரும்பாவம் என்பது தௌபா. தௌபான என்ன? சுருக்கமா சொல்ல, தௌபான்னா 3 அம்சங்கள் வந்தாதான் தௌபா. செய்துவிட்ட பாவத்தை நினைக்கும் போது வேதனைப்படணும், கைசேதப்படணும், கவலைப்படணும், துயரம் கொண்டு வரும். செய்த பாவம் நினைக்கும். அடுத்து 2, உடனடியாக அந்த பாவத்தை விட்டு வெளியேறும். குடிக்கிறவன் நிறுத்திட்டு வெளியேறும். 3, இனி இந்த பாவத்தை என் வாழ்நாள் செய்ய மாட்டேன் என்று சத்திய பிரமாணம் உறுதி எடுக்கணும். இந்த 3 வந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் என்ன மன்னிச்சிருந்தா அதுக்கு பேரு தௌபா. இந்த 3 வந்தாத்தான் தௌபா. செய்துவிட்ட பாவத்திற்காக கைசேதம், கவலை, உடனடியாக நிகழ்காலத்தில் பாவத்தை விட்டு விடுபட்டு வெளியேறுவது, எதிர்காலத்தில் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற வைரம் கொண்ட உறுதி. இந்த 3ஓடு அல்லாஹ் எடுத்து அல்லாஹ் என்ன மன்னிச்சுன்னு கேட்டா அதுக்கு பேரு தௌபா. இது பெரும்பாவம். இப்ப அடுத்த ஒரு கேள்வி, துணை கேள்வி என்ன கேட்க நான் நினைக்கிறேன். இது சிறுபாவம்னா எது, பெரிய பெரும்பாவம்னா எது? என்ன வரையற? 2 தடுப்பு இருக்கு. சிறுபாவம்னா எது,
பெரும் பாவம் தான் இது. அது தெரியுமா? தெரிஞ்சு சொல்லுவாங்க. தெரியாது. காரணமாப்பா பெரும் பாவம் தான் என்ன? எந்தெந்த பாவத்திற்கு அல்லாஹ் தண்டனை உண்டு என்று எச்சரிக்கின்றானோ அதை செஞ்சா பழிக்குப்படி உனக்கு உண்டு, அதை செஞ்சா கையை வெட்டுங்க, அதை செஞ்சா 80 சவுக்கடி கொடுங்க, இந்த மாதிரி உலகத்திலே தண்டனை. அல்லது இந்த பாவத்தை செஞ்சா நாளை மறுமையில் அல்லாஹ் நரகத்தில் போடுவான், இந்த பாவத்தை செஞ்சா அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும், இந்த பாவத்தை செஞ்சா நாளை மறுமையில் அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் அவன் பக்கம் கருணை கொண்டு ஏறெடுத்து பார்க்க மாட்டான். இப்படி அல்லது வேறு இந்த பாவத்தை ஒருவன் செய்தால் அவனுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும், பெரும் பாதிப்பை கொண்டு இந்த மாதிரி நரகத்தை கொண்டோ சாபத்தை கொண்டோ பெரும் தண்டனையை கொண்டோ அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இல்லை என்பதை கொண்டோ சொர்க்கத்துக்குள்ள போகவே மாட்டான் என்பதை கொண்டோ சொர்க்கத்தினுடைய வாடையை கூட இவனால் நுகர முடியாது என்பதை கொண்டோ நரகத்தை விட்டு இவன் தப்ப முடியாது என்பதை கொண்டோ இந்த மாதிரிப்பட்ட பெரிய பெரிய விஷயங்களை கொண்டு எச்சரிக்கப்பட்டதாக இருந்தால் அது கூட பெரும்பாலும் அது கூட இந்த மாதிரிப்பட்ட எச்சரிக்கை இல்லை, அது சிறுபாவம். சிறுபாவம் உதாரணத்தில் விரும்பல. இந்த மாதிரிப்பட்ட பயங்கரமான எச்சரிக்கை எந்த பாவங்களுக்கு இல்லையோ அவையெல்லாம் சிறுபாவம். எந்தெந்த பாவங்களுக்கு இந்த எச்சரிக்கை உண்டோ அவையெல்லாம் பெரும்பாவம். ஆனால் சமுதாயத்தில் சில பெரும் பாவங்களை சில சிறுபாவங்களாக நினைக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, நல்லா சொல்றான், அந்த 3 பேரையும் அல்லாஹ் கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான், மன்னிக்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு அல்லாஹ் அறவே கவனம் செலுத்த மாட்டான். 3 பேர் யாரு? 3 பேரு சொல்லுவாங்க, அல் முஸ்பிருல் இஸா, கீழாரையை கரண்டைக்கு மேல் தொங்க விடுகின்றவன். விரும்பாம நினைக்கிறோமா? இன்னைக்கு பல பேர் தொழுகைக்கு நிற்கும் போது கரண்டைக்கு கீழே ஆட தொங்கு. அதை பத்தி குற்ற உணர்ச்சியே இல்லை, கடுமையான தண்டனை சொல்லலாம். 1. 2, அல் மன்னான், செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுகின்றவன். ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்றது, அங்கே போய் உள்ள பரவாயில்ல, அவனுக்கு நான் தான் கொடுத்தேன், ஆபரேஷன் தேவைப்படுத்த நான் தான் காசு கொடுத்தேன், வீடு கட்டுறதுக்கு நான் தான் காசு கொடுத்தேன், சாப்பாடு தேவைப்படுத்த அந்த குமரக்காரருக்கு நான் தான் காசு கொடுத்தேன், ஊரு பூரா பரவாயில்ல, செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுறோம். இவன் 2வது ஆள். 3, அல் முன்ஃபிகு சின்அத்தஹு பில் ஹலஃபில் காதிபி, பொய் சத்தியம் செய்து தன்னை சரக்க வைக்கிறான். பொய் சத்தியம் உள்ளதுன்னு வாங்க மாட்டான், எல்லாம் சத்தியமாக சொல்றாரு, இது வந்து கிடைக்காது, அங்கிருந்து அப்படி போனோம் இங்கே போனோம், பொய் சத்தியம் பண்ணி விற்கிறான், சத்தியம் பண்ணி சரக்க விற்கிறான். இவன் செய்துவிட்ட உபகாரத்தை சொல்லி காட்டுறான். அவன் கரண்டைக்கு கீழாக ஆடையை கொண்டு வருகின்றவன். இந்த 3 பேரையும் எல்லாம் மறுமையை பார்க்க மாட்டான், மன்னிக்க மாட்டான், கருணை காட்ட மாட்டான். அவன் பக்கம் எந்த வேலையும் எல்லாம் சொல்லுவான். பயங்கரமாக கேரளம் தான் இது போதும். தொழுகும் போது சும்மன் வந்துட்டா அப்படி முடிச்சுக்கணும். அவ்வளோதான் வந்துச்சா என்ன அடுத்தவங்க வந்து தெரிச்சிடக்கூடாது. உண்மையிலேயே துகள் சளி இதெல்லாம் அடுத்தவங்க அதான் ஒரு அழுகம்னு சொல்லக்கூடாது. அழுகம்லாம் சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு தோழர் இந்த மாதிரி என்ன செய்யாரு, தும்மல் போட்டு தும்மல் போட்டு ஒரு பெரிய அழகான வார்த்தை சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு எல்லா போதும் அப்படின்னு சொல்றாரு. தொழுது முடிஞ்ச உடனே இந்த அழகான வார்த்தையை சொன்னவர் யாரு? இந்த அழகான வார்த்தை ஆனால் தொழுகும்போது சொல்லக்கூடாது. தொழுகும்போது தொழுகையில் கவனமாக இருக்கும். தொழுகைக்கு வெளியில தான் தும்மல் போட்டால் அல்ஹம்துலில்லாஹ், யர்ஹமுக்கல்லாஹ், யஹ்திகுமுல்லாஹ், யுஸ்லிஹு பாலக்கும், இதெல்லாம் தொழுகைக்கு வெளியில. தொழுகைக்கு உள்ள வந்துட்டா தும்மல் போட்டவருக்கு அப்படித்தானே, அது கேட்கறவங்க அப்படித்தானே, யாரும் எந்த இது வார்த்தையும் இல்லை, எந்த பதிலும் இல்லை. தொழுகையில கவனமாக. நேரம் ஆச்சு, இன்னைக்கு 25 ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இவ்வாறு செய்யுங்க. எப்படிப்பட்ட பாவியா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பாவியா இருக்கட்டும், அல்லாட்ட தௌபா செய்தாண்டா அவனையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ் யாருக்கும் விதிவிலக்கு. எப்ப சொல்லட்டா ஒரு உதாரணத்துக்கு, கொலை செஞ்சீங்க, 100 கொலை செஞ்சீங்க, 100 கொலை செஞ்ச பெரும் பாவி, பூமியையே நடப்புகின்ற அளவுக்கு உங்களுடைய பாவத்தின் அளவு வந்துருச்சு. வான்முகத்தை தொடுகின்ற அளவுக்கு உங்களுடைய பாவத்தின் குவியல் உயர்ந்து போயிருச்சு. அந்த நிலையிலேயே அல்லாஹ் உண்மையான இதயத்தோடு இந்த மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் பார்க்கிறது நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சான். வான்முகத்தை தொடுகின்ற அளவுக்கா, பூமியை நடத்துகின்ற அளவுக்கா, 100 கொலையா,
அளவு அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் பார்க்குறது உண்மையாகவே நான் செஞ்சதுக்கு திரும்பி பார்த்தேன். அல்லாஹ் எனக்கு மன்னிக்கு பிச்சை கொடுக்குறாங்களா, நான் இனிமேல் அந்த மாதிரி இருக்க மாட்டான்லா, உண்மையிலேயே நான் திருந்தி வாழ, உண்மையாகவே திருந்தி வாழ வேண்டும் என்று ஒருத்தன் கேட்டா அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கேன் உடனே அல்லாஹ் பார்க்கிறது ஒன்னே ஒண்ணு, உண்மையாகவே திருந்தி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு மன்னிப்பு கேட்கின்றானா அல்லது போலித்தனமான முறையில் கேட்கிற மாதிரி கேட்போம், அப்புறம் நேரம் கிடைச்சா திருப்பி செஞ்சுக்கலாம், ஊரை விட்டுருவோம், வெளியே போனால் வெளியூரில் போனால் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஆபத்தை செய்ய வேண்டும் என்ற நப்பாசை ஓரத்தில் இருப்பதோடு ஒருத்த மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா அது நாடகம், அது வேஷம், அது போலித்தனம். இப்படிலாம் இல்லை, உண்மையிலேயே உறுதி எடுத்துட்டான், நான் இந்த பாவத்தை இனிமே செய்யவே மாட்டேன், எல்லாம் திரும்பி மாட்டேன், வாய்ப்பு முன்கெட்டான். அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி அவனுக்கு அல்லாஹ் பண்ணி முடிச்சுடுவான்ப்பா. சிறுக்கான மன்னிப்போம், சிறுக்கான மன்னிப்போம். இன்ஷா அல்லாஹ் இறுதி பத்தினுடைய ஆரம்பம் அது இபாதத்தின் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்போ இப்போ கேட்டதனுடைய உண்மையாக நடப்பை நீங்கள் நிரூபிக்கிறதாக இருந்தால் உடனே போய் வெளியே போய் அவசியமான வேலையில் முடிச்சு கொடுத்து சொல்லியிருப்போம், வெளியாக தேவையான முடிச்சு கொடுத்து உதவி செஞ்சு விட்டு வந்து புராண போதன்னு அடுத்த தொழுகையில் நடக்கும், தொழுகையில் நடக்கும். சரி, இன்ஷா அல்லாஹ். سبحان الله.